ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, சிஎஸ்எஸ் அதுல செஷன் வந்து 9 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்து HTML-ல 17 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நம்மளுடைய சேனல்ல யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த HTML 17 செஷனும் பார்த்தா உங்களுக்கு HTML வந்து ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு சிஎஸ்எஸ் பார்க்குறோம். அதுல செஷன் 9 அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? 2வது ஒபாசிட்டி. ஓகேங்களா? 3 வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி. 4th வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட். ஓகேங்களா? அடுத்து 5th வந்து கலர்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஓகேங்களா? ஸோ அடுத்து 6th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க 6th. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 6 டாபிக்கையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ளோட். ஓகேங்களா? ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட நான் விரும்பல நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஆல்ரெடி செஷன் 8 பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான எலமெண்ட்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். செஷன் 8 வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா செஷன் 9 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல நம்மளுக்கு மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் HTML அப்படின்னு ஒரு HTML ஃபைல் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி. ஒரு HTML ஃபைல் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது செஷன் 8க்கு உண்டானது. இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே. இது வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் லிங்க். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா H1 டேக்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஃப்ளோட் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து லெஃப்ட் ரைட் சைடுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தோம். ஓகேங்களா? பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலமெண்ட்டை எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணலாம். அதனுடைய ஆஃப்செட்டை வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம். செஷன் 8ல வந்து பொசிஷன் தான் பத்தி பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ், அப்சல்யூட் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா மூவ் பண்ணிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணி ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு அலைன்மெண்ட் பண்றதுக்கு, ஒரு லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா கிரிட் அப்படிங்கிற இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முன்னாடி செஷன்ல நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல நிறைய பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிறது இது ஒரு ஓல்டு மெத்தட் தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல நம்ம சிஎஸ்எஸ் கிரியேட் பண்றப்ப இந்த மெத்தட் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரேரா தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில சிம்பிளான விஷயங்களுக்கு மட்டும் இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவ் எலமெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டிவ் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் டேக் ஒன்று ஓப்பன் பண்றோம். ஓகேங்களா? இமேஜ் டேக் ஓப்பன் பண்ற சோர்ஸ் நம்ம பார்த்து சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட நம்ம சேனலோட நேம் லோகோ இருக்கு. லோகோ டாட் ஜேபிஜி அந்த இமேஜ் தான் நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனுடைய சோர்ஸ் வந்து பார்த்து வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கு. இந்த பாத்துக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத HTML சொல்லியிருக்கேன். CSS நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா SRC ல பார்த்து சொல்றோம். ஓகேங்களா? சாரி லோகோ
.jpg ஓகேங்களா. ஸோ அதே இடத்துல இருக்கிறதுனால டேரக்டா அந்த சோர்ஸ்ல நான் அந்த நேம் மட்டும் போட்டேன். இதெல்லாம் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் செஷனை பார்த்தாவே தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா. தி ஆல்ட்ரேஷன்ல வந்து ஏதோ ஒரு நேம் மை லோகோ அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இதனோட வித் வந்து ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 70 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லைன்னா 80 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். 80 வச்சுக்கலாம். ஹைட் வந்து அதுவும் ஒரு 80 வச்சுக்கலாம் சரிங்களா. 80 வச்சிருக்கோம். நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ ப்ரௌசர்ல நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம். இந்த ஃபோல்டர்ல எஸ்பிசியில நியூ வால்யூ இ டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார CSS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார நம்மளோட ஃபைல் இருக்கு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஜூம் பண்ணிட்டேன், 200% ஜூம் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. நம்மளுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆயிடுச்சு. 80 பிக்சல் வித் 80 பிக்சல் ஹைட்ல நம்மளுக்கு நம்மளுடைய சேனல் லோகோ வந்து கிடைச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எப்படி ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது, இதுல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும் போதும், வேற எதுவும் இல்லை ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ், இந்த டிவிஷன்ல இருக்கிற இமேஜ், இந்த இமேஜுக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம் ஓகேங்களா. ஐடி என்ன பேர் வைக்கலாம்னா மை இமேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐஎம்ஜி வச்சுக்கலாம். ஐஎம்ஜி அப்படின்னு வச்சுட்டேன். மை இமேஜ் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த நேம் சூஸ் பண்ணிக்க போறேன். இங்க ஸ்டைல் ஓகேங்களா. சிஎஸ்எஸ் ஸ்டைல் போய் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி தான் வச்சோம். ஐடிக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்றோம். மை ஐஎம்ஜி அப்படின்னு அந்த பேரை யூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. மை இமேஜ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ளோட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ப்ராப்பர்ட்டி ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டில வேல்யூ வந்து 2 இருக்கு ஃப்ளோட்டுக்கு ஓகேங்களா. ஃப்ளோட்டுக்கு வந்து வேல்யூ லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. ஃப்ளோட் வந்து லெஃப்ட் ரைட் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஃப்ளோட்டுக்கான வேல்யூஸை நான் இங்க போடுறேன் ஓகேங்களா. அதை வந்து நான் H4ல போடுறேன். இல்லை இங்கே போட்டுறேன் ஓகேங்களா. ஃப்ளோட்டுக்கான வேல்யூஸ் வந்து லெஃப்ட்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சோ அடுத்தது இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 4 வேல்யூ இருக்குது இந்த ஃப்ளோட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, நான் அதை சேவ் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர்ல காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் நன் இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது, ஃப்ளோட் இந்த இமேஜ் வந்து ரைட்ல தான் இருக்கு, சரி லெஃப்ட்ல தான் இருக்கு ஓகேங்களா. சோ நம்ம இதை ரைட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன கொடுக்கலாம்னா வேல்யூ ஃப்ளோட் ரைட் அப்படின்னு கொடுக்கலாம். ஃப்ளோட் ரைட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க ஆயிடுச்சு, ரைட்ல ஈஸியா மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ இதுதான் ஃப்ளோட் ரைட். அது இடத்துல நம்மளுக்கு என்னது, அது வந்து ஒரு மிதக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணி பாக்ஸ் ஷேடோ நம்மளுக்கு என்னது 2 பிக்சல். ஸோ இதுக்கான வேல்யூ எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஹரிசானல் வேல்யூ என்ன, வெர்டிகல் வேல்யூ என்ன, பிளர் ரேடியஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் இதுல சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இதுல ஆர்ஜிபி வந்து வேல்யூ வந்து நம்ம உள்ள போட்டுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் செஷன் இதுக்கு முன்னாடி செஷன்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு ஆட்டோ வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு 0.5 கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஷேடோ கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அட்ராக்டிவா ஒரு ஃப்ளோட் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இது லெஃப்ட்லயே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கூட லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல அது வந்து அலைன்மெண்ட் ஆயிடும் ஓகேங்களா. வேற எதுவும் இல்லை. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டே தேவையில்லை அப்படிங்கிறது நன் கொடுத்துட்டோம்னா அதோட டிஃபால்ட்டோட பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் தான். ஸோ லெஃப்ட்ல வந்து அது வந்து ஈஸியா உட்காந்துச்சு, வேற எதுவுமே ஓகேங்களா. ஓகே, இன்ஹெரிட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இன்ஹெரிட் ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா. நான் சொன்னேன் இன்ஹெரிட் அப்படின்னு. ஸோ இன்ஹெரிட் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு டாபிக் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு நீங்க அதை எடுத்து அது இந்த செஷன்லயே பாத்திரலாம் இன்ஹெரிட் அப்படிங்கிறத ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா டைரக்டா இந்த இமேஜுக்கு மட்டும் அதை அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும் போதும் உங்களுக்கு ஓகேங்களா. வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான் இன்ஹெரிட். ஸோ அதை இன்ஹெரிட் பண்ணா மட்டும் போதும் ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இதுல நம்ம இமேஜ கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ உள்ள கொண்டு வந்து அதை லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி பார்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ இதுல
நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளார சம் கன்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல டிவிஷனுக்குள்ளார தான் இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளார நான் என்ன பண்றேன்னா, ஒரு சம் கன்டென்ட் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, ஆ ஓரம் ஒரு 20ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 20 இல்லாட்டி வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு சம் டெக்ஸ்ட் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு இத சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நம்ம. ஐடி என்னன்னா மை டிவ் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். ஓகேங்களா? மை டிவ்னு ஒரு பேர் இருக்கு. மை டிவ்க்கு உள்ளாரதான் நம்மளுக்கு என்னது இமேஜ் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இத வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மை டிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மை டிவ் ஐடி எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு மேல நான் என்ன பண்றேன்னா மை டிவ் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? மை டிவ் போட்டுட்டு இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்றேன். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 பிக்சல் சாலிடு பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எட்ஜ்லயே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்காக ஒரு பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெட்டர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா இப்போ இந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இமேஜோடைய வித் அண்ட் ஹைட்டை நம்ம என்ன பண்றோம்னா அட்ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த 270 ஒரு 218 மாத்திட்டு ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த மாதிரி பெருசா காட்டுது. ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஸோ நம்மளுக்கு ஏடிஏ இருக்கு. ஏடிஏ வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை சேஞ்ச் பண்ணா அது என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ளோட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா நன் கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? ஃப்ளோட் வேல்யூ நான் வந்து என்ன கொடுக்குறேன் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். இல்ல ரைட்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இது ரைட் அப்படியே ரைட் ஆயிடுச்சு இங்க. ஓகேங்களா? சோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க நல்லா இந்த HTML பாருங்க டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். டிவிஷனுக்கு உள்ளாரதான் இமேஜ் இருக்கு. அந்த டிவிஷனுக்குள்ளதான் அந்த கண்டென்ட்டுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுக்கு பார்டர் செட் பண்ணிருக்கிறோம் இந்த டிவிஷனுக்கு. ஓகேங்களா? டிவிஷனுக்கு பார்டர் செட் பண்ணியிருந்தா அந்த இமேஜுக்கும் தானே நம்மளுக்கு அந்த பார்டர் உள்ளார எல்லாமே கவர் ஆயிருக்கணும்ல. ஓகேங்களா? சோ ஆனா இந்த இமேஜ் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்களேன், இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மை டிவுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ பற்றி எழுதலாம். ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நம்ம இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ ஹிடன் ஆகிருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆகும். சோ இதுல இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ்ல கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது. கிளியர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மை டிவ்வுக்கு ஓகேங்களா? இந்த மை டிவ்வுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி எழுத போறோம். ஓகேங்களா? ஒரு வேல்யூ ப்ராப்பர்ட்டி எழுத போறோம். ஓகேங்களா? சோ அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க மை டிவ் அதுல நம்ம அதுக்கு முன்னாடி இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டோட இது உள்ளார இந்த பாக்ஸ்க்குள்ளார இருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் அப்படிங்கிற நம்ம சூடோ எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதுல பிஃபோர் ஆஃப்டரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீக்கிரம் செஷன்ல சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ அதுல கண்டென்ட் டபுள் கோட்ஸ் அப்படின்னு உள்ளார இருக்கு. சோ இது எதுவும் கொடுக்க மாட்டோம். நம்ம இப்ப ஆஃப்டர்ல ஒரு விஷயம் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ கிளியர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா கிளியர் வந்து போத் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ போத் சைடு நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? சோ நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இது வந்து நம்ம கிளியர் போத் கொடுத்துட்டோம். அதோட நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கறத கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ டிஸ்பிளே வந்து பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிளியர் ஃபிக்ஸ்ல சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பாக்ஸ்க்குள்ளார டிவ் எலமெண்ட்டுக்குள்ளார எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு கிளியர்
இல்ல போத் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கிளியர் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கிளியர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது லெஃப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நம்ம இப்ப பார்த்தது போத். ஓகேங்களா? அடுத்தது இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹெரிட். ஓகேங்களா? சோ இந்த இன்ஹெரிட்ங்கிறது நம்மளுக்கு அடுத்த டாபிக். அத பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஆ இதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஃப்ளோட்ல லெஃப்ட் அப்படிங்கிறது கிளியர்ல லெஃப்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு 2 டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம். சோ இந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளாஸ் நேம் ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னொரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா, மை டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம் 1. இதோட கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஆல்ரெடி அங்க இருக்கிறதுனால மை டிவ் 2 இந்த இடத்துல மை டிவ் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இத சேவ் பண்ணிக்கிட்டு, இப்ப இதுக்குள்ளார மை டிவ் 2 அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மை டிவ் 3. ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட்னு போட்டுட்டு, சம் டெக்ஸ்ட்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம லோரம் போட்டு இங்க சம் டெக்ஸ்ட வந்து ஆட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மைடிவ் 2, மைடிவ் 3 சம் டெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ மைடிவ் 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மைடிவ் 2 ஃபர்ஸ்ட். எனது கிளாஸ் நேம் தானே மைடிவ் 2 எடுத்துட்டோம். அதே மாதிரி மைடிவ் 3 எடுத்துக்கலாம். 2யுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இதுலயும் 2க்கு நம்ம ஸ்டைல் எழுத போறோம். ஓகேங்களா? இப்போ இது மைடிவ் 2க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். என்னது? பார்டர் போடலாம். ஃபர்ஸ்ட் பார்டர் 1 பிக்சல் சாலிடு ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். மைடிவ் 3க்கு பார்டர் எழுதலாம். பார்டர் 1 பிக்சல் சாலிடு ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டிவிஷன் 1க்கும் டிவிஷன் 2க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த கேப் தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு 2 பிரேக் போட்டுக்கலாம். பிரேக், பிரேக் 3 பிரேக்ஸ் கொடுத்துருக்கேன். சோ நம்மளுக்கு வந்து தெளிவா இந்த இடத்துல இது தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆஹ் இந்த டிவிஷன் 2, மை டிவிஷன் 2 நாம என்ன பண்ணலாம்னா ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளோட் வந்து என்னது லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃப்ளோட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்த டிவ் வந்து கண்டினியூஸா அடுத்த எலமெண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல நம்ம கொஞ்சம் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கேப் கொடுத்துடலாம். ஓகேங்களா? பேடிங் இது ஒரு 5 பிக்சல் அப்படின்னு கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு மேல ஓவர்ஃப்ளோ ஆகி இது வந்திருக்கு. ஓகேங்களா? ஓவர்லே ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்றோம்னா ஃப்ளோட் சாரி இதுக்கு வந்து நம்ம பேடிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ பேடிங் 5 பிக்சல் அப்படின்னு போட்டுக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ 2 டிவும் இந்த இடத்துல மை டிவ் 2வும் மை டிவ் 3யும் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க ஒரு டிவிஷனோட இன்னொரு டிவிஷன் வந்து நம்மளுக்கு மிங்கிள் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெட் கலர் மை டிவிஷன் 2 இருக்கு. ஸோ மை டிவிஷன் 3 வந்து மை டிவிஷன் 3க்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் 2 அப்படிங்கிறது வந்து இருக்கு. நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்கு? மை டிவிஷன் 2. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்னுக்குள்ளார ஒண்ணு மிங்கிள் ஆகி வரக்கூடாது. அது வேற எலமெண்ட், இது வேற எலமெண்ட் தானே. சோ இது செப்பரேட்டா ஒரு எலமெண்ட், இது செப்பரேட்டா ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? சோ 1 பை 1 கீழே இருக்கு. சோ அடுத்ததுதான் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன இருக்கு? சோ அதுக்குள்ளார இது வந்து ஓவர்லே ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி இருக்கிறது நம்ம எப்படி வந்து கிளியர் பண்றது அப்படின்னா, நாம அந்த கிளியர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இங்க பார்த்தோம்ல கிளியர். சோ அந்த கிளியர்ல நம்ம வேல்யூ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கிளியர்
கிளியர் குடுத்துட்டு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, லெஃப்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம இங்க என்ன குடுத்துருக்கோம்? ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். சோ அதுதான் இங்கேயும் குடுக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? சோ குடுத்துட்டு இங்க போயிட்டு பிரவுசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒருவேள இத வந்து ஃப்ளோட் ரைட் அப்படின்னு குடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளியர் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு குடுக்கணும்? ரைட் அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? சோ ஒருவேள இந்த ரைட்ன்னு குடுத்திருந்தோம்னா, நம்மளுக்கு வந்து இது எங்க அரேஞ்ச்ட் ஆயிருக்கும் அப்படிங்க பாருங்க. இங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மைன்யூட் 2ங்கிறது வந்துருக்கு. புரியுதுங்களா? ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, கிளியர் அப்படிங்கிறதுல ரைட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு பிரவுசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிவிஷன் வந்து மேலயும், இது வந்து கீழயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல கிளியர் பிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் பண்ணிரும் அப்படின்னு அர்த்தம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதுல அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு டிஸ்ப்ளே சாரி கிளியர் வந்து நன் அப்படின்னு இருக்கு. அடுத்தது போத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. போத் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு 2 சைடுமே கிளியர் ஆயிட்டு இமேஜ் வந்து கரெக்ட்டா அதுக்குள்ளார ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் இது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஹெரிட். இன்ஹெரிட் வந்து வேற ஒண்ணும் இல்ல. பேரண்ட் உடைய என்ன வேல்யூவோ அத எடுத்துக்க போகுது. அத அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த இன்ஹெரிட்ட அதுக்கு அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துருங்க. வேற முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒபாசிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஃப்ளோட் அப்படிங்கிறது அவ்வளவுதான் நம்மளுக்கு. சோ ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்ட நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்றோம். சோ நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் மேல அது ஓவர்லே ஆயிருந்ததுன்னா, அத கிளியர் பண்ணி கிளியர் ஃபிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ இதுக்கான ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க ரிமூவ் பண்ணிடலாம். சோ சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல என்னது சேவ். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்? ஒபாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒபாசிட்டி. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். இது சேவ் பண்ணிட்டோம். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒபாசிட்டி. ஒபாசிட்டி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அ எந்த ஒரு எலமெண்ட் அதாவது ஒரு இமேஜ் இருக்கு, இல்லன்னா ஒரு டிவிஷன் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, அதனுடைய விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஒபாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூ ஆ பாத்தீங்கன்னா 0 டூ 1 தான். ஓகேங்களா? சோ அதுதான் அ அதனுடைய ரேஞ்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 0 டூ வேல்யூ வந்து 0 டூ 1 தான் அதனோட ரேஞ்ச். ஒபாசிட்டியோட ரேஞ்ச். இப்போ ஒபாசிட்டில வந்து நான் H3ல போடுறேன். ஆக்சுவலா ஒபாசிட்டி ஒபாசிட்டி அ அது வந்து 1 அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல்லி அ விசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒபாசிட்டில வந்து நம்ம வந்து அடுத்தது அ 0.5 அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹால்ஃப் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஹாஃப் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒபாசிட்டில நம்மளுக்கு 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0 வேல்யூவா இருந்ததுன்னா, நம்மளுக்கு அது என்னது அப்படின்னா, ஆ ஃபுல்லி இன்விசிபிள். ஓகேங்களா? ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அது இன்விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒபாசிட்டில. ஓகேங்களா? ஸோ இத எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிவிஷன் எடுத்துட்டு அதுல ஒரு இமேஜ் டேக் எடுத்துக்கலாம். இமேஜ்ல சோர்ஸ் அதுல வந்து நம்மளுடைய இமேஜ் முன்னாடி பார்த்தா அதே லோகோ டாட் ஜேபிஜி அப்படிங்கிற இமேஜ் எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மை இமேஜ் அப்படின்னு ஆல்ட்ரேஷன் மை ஐஎம்ஜின்னு வச்சுக்கோம். நம்ம இமேஜ்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெருசா தெரியுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதனோட வித் அண்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித் வந்து ஒரு 210 வச்சுக்கலாம். ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 210 வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த சைஸ்க்கு நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜூம் அவுட் பண்ணியிருக்கிறேன். வேற எதுவும் இல்ல. ஒபாசிட்டி ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜுடைய ஒரிஜினல் இப்போ இது தெரியுது. வியூ தெரியுது. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லி விசிபிள். அப்போ ஒபாசிட்டி வந்து இப்போ 1ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒபாசிட்டிங்கிறத அப்ளை பண்ணி பாத்துரலாம். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, டிவிஷன்ல இருக்கிற இந்த இமேஜ்க்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இமேஜ் டேக் எடுத்துக்கலாம். இமேஜ்ன்னு பேர் டேக் எடுத்துக்கிட்டு, அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒபாசிட்டி அப்ளை பண்றோம். ஒபாசிட்டி அப்படின்னு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டில வேல்யூ வந்து
இப்போ நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஒபாசிட்டி 1ன்னு குடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓகேங்களா? 1ன்னு இருக்கு. ஆல்ரெடி அது 1ங்கிறது நல்ல விசிபிள் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த மாரி விசிபிளா தெரியுது. ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரியே இப்ப நம்ம வந்து ஹாஃப் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் 0.5 குடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒபாசிட்டி வேல்யூவ நம்ம என்ன பண்ணலாம்னா 0.5 அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 0.5 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து அதனுடைய ஒபாசிட்டி அதாவது அ அந்த டிரான்ஸ்பரண்ட் தன்மை வந்து பாத்தீங்கன்னா, என்னது பாதியா குறைஞ்சிருச்சு. அது இப்ப நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா 0.5 அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒபாசிட்டி 0 குடுத்தா நம்மளுக்கு ஃபுல்லி இன்விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது எப்படி இன்விசிபிளா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துரலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா ஒபாசிட்டி அப்படிங்கிறது 0 குடுத்துட்டோம். ஓகேங்களா? 0 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லி இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல டிராக் பண்றேன் பாருங்க. இத வந்து லெஃப்ட் கிளிக் புடிச்சு நான் டிராக் பண்ணி எடுத்து போடுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இமேஜ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? சோ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எதுவுமே இல்ல. நான் இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்றேன். அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல இமேஜ் இருக்கிறது தெரியுது தானே? அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லி இன்விசிபிளா ஒரு இமேஜ் வந்து இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இதே நம்ம என்ன பண்ணலாம்னா பார்டர்ன்னு வச்சு பார்க்கலாம். பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்தோம்னா சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து ஃபுல்லி இன்விசிபிள் ஒபாசிட்டி வந்து 0 கொடுத்ததுனால நம்ம அப்படி இருக்கு வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? எதுவுமே நம்மளுக்கு அங்க டிஸ்ப்ளே தெரியாது. ஓகேங்களா? 1 குடுத்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இமேஜோடைய எல்லாமே தெரியும். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு 1 பிக்சல் பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குங்களா? சோ ரெட் கலர் பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இன்னமும் பெருசா தெரியணும்னா வந்து 10 பிக்சல் குடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து ரெட் கலர்ல பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ அந்த ஒபாசிட்டி அப்படிங்கிறது இமேஜ்க்கு ஃபுல்லா அப்ளை ஆயிடும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே. சோ இப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த ஒபாசிட்டி அப்படிங்கிறதுல ஆ இதுல நம்மளுக்கு 0 டூ 1 வேல்யூ தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் அதனோட ரேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க 1, 0.5, 0 அப்படின்னு குடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இது தேவை மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0.4, 0.3, 0.9 அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஒபாசிட்டி வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்னா, கம்மி பண்ணி, இன்கிரீஸ் பண்ணி, டிஸ்ப்ளே பண்ணி காட்டிக்க முடியும். நான் 0.8 குடுக்குறேன். குடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.8க்கு அந்த இது பிளர்ன்னு அந்த இது வந்து டிரான்ஸ்பரண்டா ஒரு லைட் பிளர் மாதிரி தெரியுது. அப்ளை ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ சோ இது மேக்ஸிமம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹோவர் பண்ணி நம்ம பாக்குற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து இமேஜோடைய நார்மல் ஒபாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு 0.8 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாயிண்ட் இல்லைன்னா 0.8 இருக்கட்டும். ஓகேங்களா? 0.8 இருக்கு. 0.8 இருக்கும். சோ ஒருவேளை இமேஜ நம்ம ஹோவர் பண்றோம். ஹோவர் பண்ணிட்டு ஹூவர் பண்றப்போ ஒபாசிட்டி எவ்வளவு இருக்கணும்? ஓகேங்களா? ஒபாசிட்டி வந்து நம்மளுக்கு 1ஆ மாறிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளரா இருக்கு. நான் இந்த இமேஜ் மேல கர்சர கொண்டு போறேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இமேஜோடைய அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து சேஞ்ச் ஆகுது. தெரியுதுங்களா? சோ இந்த மாரி நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்கோ ஒரு நார்மலா அது வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குது. சோ ஹோவர் பண்றப்ப தான் ஆக்டிவ்க்கு மாறுது அப்படிங்கிற மாரி நம்ம காட்டுறதுக்கு இந்த ஒபாசிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஒபாசிட்டில ஒரு இமேஜோ யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் மேல ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த பேக்கிரவுண்ட் அந்த மாரி கொண்டு வரலாம். ஓகேங்களா? சோ அதுக்கெல்லாம் பேக்கிரவுண்ட்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆர்ஜிபிஏ வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது அப்படி அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு ஒரு டிவிஷன் இருக்கு. ம், நம்ம டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரு இமேஜ் டேக் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ இது இமேஜ் டேக் மேல நம்மளுக்கு அந்த இது ஓவர்லே ஆகணும். சோ அத வந்து டிரான்ஸ்பரண்டா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இமேஜ் டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டு இந்த இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல. சோ இப்போ இந்த ஸ்டைலையும் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்ப என்ன பண்றோம்னா ஒரு டிவிஷன் இருக்கு நம்ம கிட்ட. இந்த டிவிஷனுக்கு வந்து ஒரு பேர் வச்சிடலாம். பேர் வந்து கிளாஸ் நேம் வந்து மை div 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்குள்ளார இங்க ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து மை div 2 அப்படின்னு வச்சுக்கிறோம் பேர். ஓகேங்களா? சோ இந்த செகண்ட் உள்ளார கிரியேட் பண்ண இந்த டிவிஷனுக்குள்ளார ஒரு ஸ்பேன் டேக் இருக்கு. ஓகேங்களா? ஸ்பேன் டேக் வேணா ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கணும். ஓகேங்களா? லோரம் 10 அப்படின்னு கொடுத்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல நம்ம ஹிஸ்டரியில வந்து ஹெச்ஆர் டேக்கம் போட்டுட்டு 2 பிரேக் குடுத்துறோம்னா, ஸோ அதுலேருந்து இது டிஃபரன்ஸா தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? நம்ம இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா, mydiv1 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? mydiv1ங்கிற கிளாஸ் நேம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஒண்ணு செட் பண்ணலாம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா, யூஆர்எல்ல நம்ம என்ன குடுக்குறோம்னா, நம்மளுடைய லோகோ டாட் ஜேபிஜி அத எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு இது இங்க வந்துச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல அந்த இமேஜ் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பேக்கிரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித் வந்து ஒரு 100% வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேக்கிரவுண்டுடைய இது அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? பேக்கிரவுண்ட்ல வந்து நோ ரிப்பீட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ் செப்பரேட்டா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? பேக்கிரவுண்டுடைய பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன் வந்து பேக்கிரவுண்டுடைய சைஸ் வந்து கவர் அப்படின்னு இருக்கணும். பேக்கிரவுண்டுடைய ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் இதுக்கு முன்னாடி செஷன்ல பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ அந்த இமேஜ் தான் இவ்வளவு பெருசா இந்த இடத்துல டாப் மட்டும் நம்மளுடைய லோகோ தான் நம்ம ஹைட் கம்மி பண்ணியிருக்கனால அந்த மாதிரி தெரியுது. வேற எதுவும் ஓகேங்களா? ஓகே. இப்போ சம் டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டர் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த mydiv2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? mydiv2க்குள்ளார இருக்கிற பேராகிராஃப் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So அது வந்து நம்மளுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இல்லைன்னா இந்த mydiv1க்கே நம்ம என்ன பண்ணலாம்னா பேடிங்கோ இல்லைன்னா மார்ஜினும் செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ mydiv1க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா பேடிங் வந்து 20 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் இந்த இடத்துல செட்டரா தெரியும். ஓகேங்களா? வேற எதுவும் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த mydiv2க்கு ஒரு பார்டர் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்டர் 2 பிக்சல் சாலிடு பிளாக் அப்படின்னு கொடுத்தலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்க போயிட்டு சேவ் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த பார்டர் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஸோ நம்ம இதை வந்து 100% வச்சங்காட்டி நம்ம ஜூம் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி தெரியுது. வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஜூம் அவுட் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு கரெக்டா அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஓகேவா? 100% கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நம்மளுக்கு பேடிங் கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுக்கு இதாயிருக்கு. வேற எதுவும் ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்படியே இருக்கு. சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதனுடைய ஒப்பாசிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஒப்பாசிட்டி கொடுக்கணும்னா ஒப்பாசிட்டி 0.5 கொடுக்குறேன். பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் இந்த டெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ஒப்பாசிட்டி வந்து 0.5 அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அப்படி அப்ளை ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு நம்ம ஆர்ஜிபிஏ வேல்யூ கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒப்பாசிட்டி நம்ம எடுத்து விட்டுலாம் இப்போது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்ல நம்ம ஆர்ஜிபிஏ வேல்யூ ஓகேங்களா? ஆர்ஜிபி. ஸோ இந்த ஆர்ஜிபிஏ அப்படிங்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? ரெட், கிரீன், ப்ளூ வேல்யூ வந்து நம்மளுக்கு வேண்டாம். எதுவும் கொடுக்காத. இப்போ ஆல்பா வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா 0.4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 0.5 கொடுக்குறேன். 0.5 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு அந்த இது மட்டும் தான் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு ஆல்பா வேல்யூ பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.5 வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 255 ஒரு வேல்யூ போடுறேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா? போட்டு நான் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்றேன். அந்த பேக்ரவுண்ட்ல வந்து ரெட் கலர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா 255 இதை மாத்திக்கிட்டு கிரீன் வேல்யூ அதிகம் பண்ணிட்டு இதை 0 பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்படி இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு நார்மலா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மட்டும் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பிளர்னஸ் அதாவது டிரான்ஸ்பரன்சி வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் அதிகம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் 0.8 கொடுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு
ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்னமும் இதா தெரியுது. ஓகேங்களா? பிரைட்னஸா தெரியுது. நம்ம என்ன பண்றோம்னா, 3 குடுத்துறணும். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு. தெரியுங்களா? அந்த கிரீன் போயிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல இதாயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒபாசிட்டி ஃபுல் எடுத்து விட்டுறலாம். இது நம்மளுக்கு தேவையில்ல. இத சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு 0.1ன்னு மாத்துறோம். ஓகேங்களா? 0.1ன்னு இந்த ஆல்ஃபா வேல்யூ மாத்துறோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல் டிரான்ஸ்பரன்சி கிடைச்சிருக்கா நம்மளுக்கு? புரியுதுங்களா? இப்போ பேக்கிரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கு. அங்க இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகல? டிரான்ஸ்பரண்ட் ஆகல. ஓகேங்களா? சோ இதுதான் ஒபாசிட்டி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மைடிவ் 2க்கு அதாவது இந்த மைடிவ் 2ங்கிற இந்த இடத்துல இருக்கு. இந்த மைடிவ் 2க்கு நம்ம ஒபாசிட்டி போட்ட உடனே இந்த டெக்ஸ்டும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? ஒபாசிட்டி வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகக்கூடாது ஒபாசிட்டி. ஸோ இந்த மைடிவ் 2க்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பேக்ரவுண்ட் கலர்ல RGBA அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். RGBங்கிறது இந்த ஆல்பா வேல்யூ தான் அவங்க வந்து A அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. RGBங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்ங்கிறது ரெட், ஜிங்கிறது கிரீனு, அப்புறம் ஏங்கிறது ப்ளூ. ஓகேங்களா? சோ ஏங்கிறது இந்த ஆல்பா வேல்யூ கமா கொடுத்து இதுல வந்து 0 to 1 தான். அந்த ஒபாசிட்டி தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 0 to 1 வரைக்கும் தான் இந்த ஒபாசிட்டி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்பா வேல்யூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதேபடி நம்மளுக்கு பிரைட்னஸா தெரியுது. பேக்ரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டா மாறி இருக்கு. இந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோம்ட்டு? ஓகேவா? சோ பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. நான் கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல 255 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒருவேளை இது 1 மாத்தினா இப்ப 255 கிரீன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிரீன் இருக்கு. ஓகேங்களா? சோ ஆல்பா வேல்யூ கம்மி பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அது டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் அதாவது இந்த இடத்துல நம்ம இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் கலர் என்னவோ அது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? வேற எதுவும் 0 கொடுத்தோம்னா நமக்கு ஃபுல் டிரான்ஸ்பரண்டா பேக்ரவுண்ட்ல அது வந்து அந்த இது வந்து தெரியும். புரியுதுங்களா? ஓகேங்களா? பேக்ரவுண்ட்ல இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது எப்படி இருக்கோ அப்படி தெரியும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டாப் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல இப்போ என்கிட்ட இந்த இமேஜ் தான் இருக்கு. நீங்க வேற ஒரு இமேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இதுவும் என்கிட்ட இதே மாதிரி தான் இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? வேற ஒரு இமேஜ் வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் ஒபாசிட்டி. ஓகேங்களா? ஓகே. சோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இதையும் நம்ம எரேஸ் பண்ணிடுவேன். இது வந்து தேவையில்ல. சேவ் பண்ணி இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ரூல். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் சிஎஸ்எஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் வித் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு ஓகேங்களா இது இருக்கணும். அப்பதான் அது வந்து இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படின்னு சொல்லி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அது எப்படி வந்து நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சின்டாக்ஸ் ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா போடுறேன். ஓகேங்களா? செலக்டர் இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளார ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்புறம் வேல்யூ போடுவோம். நம்ம எப்பவும் போல சிஎஸ்எஸ்ல வேல்யூ போடுவோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம இங்க போடணும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை செமிகோலன் பிடிச்சு முடிப்போம். அதுதான் இதனுடைய சின்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த சின்டாக்ஸ் இங்க எப்படி அப்ளை பண்றது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 1 வச்சுட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃப் இது வந்து செகண்ட் பேராகிராஃப் 2 அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? அது சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு
ஒரு 2 பிரேக் குடுத்துரலாம். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு நம்ம ஒர்க் பண்ற ஏரியா தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 1, செகண்ட் பேராகிராஃப் 2 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத நான் வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல இப்ப இந்த இம்பார்ட்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேராகிராஃப் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ செலக்டர் சூஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்திருக்கிற ஆர்டர் படியே சிஎஸ்எஸ்ல அவங்க குடுத்திருக்கிற ஆர்டர் படியே நம்ம என்ன பண்ணிடணும், பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிட்டோம். சோ அதுக்குள்ளார ப்ராப்பர்ட்டி என்னது? நான் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? ப்ளூ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ப்ளூ அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து செகண்ட் பேராகிராஃப் 2 அப்படின்னு 2 பேராகிராஃப் வச்சிருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து ப்ளூ அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ சேம் அதேதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் மறுபடியும் இன்னொரு பேராகிராஃப் நான் என்ன எழுதுறேன். ஓகேங்களா? பேராகிராஃப் டேக் போட்டுட்டேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் கலர் எழுதுறேன். கலர் போட்டுட்டு, இப்போ கலர் வந்து ரெட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு, இப்போ வந்து எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குடுத்துறேன். குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன் பாருங்க. சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரெட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அது என்ன ஆயிடுச்சு? இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டதுக்கு தான் பீரியாரிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். பீரியாரிட்டி எதுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் சிஎஸ்எஸ்ல நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சோ கலர்ங்கிறது லாஸ்ட்ல தானே இருக்கு. சோ அதுக்கு தானே நம்மளுக்கு இந்த டிஃபால்ட்டா ஒருவேளை இம்பார்ட்டன்ட் இல்லைனாலுமே நம்மளுக்கு சிஎஸ்எஸ் வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தானே எடுத்துக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சோ இப்போ நம்மளுக்கு ரெட் தான் இருக்கு பாருங்களேன். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு ப்ளூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இப்போ டெக்ஸ்டோட கலர் என்ன ஆயிருக்கு, ப்ளூவா சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? சோ அப்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு எதுக்கு இருக்குதோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரூல். ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. சோ இந்த இம்பார்ட்டன்ட்டை நம்ம வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா கன்ஃபியூஷனே இல்லை. எப்பவும் போல லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்ல, அதே தான் இங்கேயும். அப்போ நம்மளுக்கு என்ன மாறி இருக்கு, இப்ப ரெட்டா மாறி இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? சோ எல்லாமே ரெட் கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? சோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இத நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சோ நெறைய இடத்துல இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கீவேர்ட நம்ம ஒவ்வொன்னுக்கும் யூஸ் பண்ணிட்டோம்னா, வேற வேற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? சோ அதனால மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் தான் வரும். ஓகேங்களா? எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்கோம், எந்த கலர் எதுக்கு அப்ளை ஆகணும். சோ அப்படிங்கிறத நம்மளுக்கு இது வரும். ஓகேங்களா? எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்லைன்ல ஸ்டைல் எழுதியிருப்போம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்லைன்ல ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு கலர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரெட் அப்படிங்கிறதுனா ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒரு கலர் கொடுத்துருப்போம். சோ இந்த மாதிரி இன்லைன்ல ஸ்டைல் எழுதி இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும், டெம்பரரியா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைல் எழுதுறப்போ அந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம கலர் குடுத்துட்டு, அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, அதுக்கு இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் நம்ம குடுத்துட்டு இருந்த வேர்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? சோ அந்த இன்லைன்ல ஒர்க் பண்றப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த ரூல். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இது இருக்கட்டும். இப்ப என்ன பார்க்குறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஹெரிட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, இனிஷியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இனிஷியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அன்செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததுல நம்மளுக்கு ரிவர்ட் அப்படின்னு ஒண்ணு ரிவிஆர் ரிவர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, அது வந்து நம்மளுக்கு எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்.
சோ நம்ம இப்ப பார்க்க போறது இன்ஹெரிட், அடுத்தது இனிஷியல், அடுத்தது அன்செட், அடுத்தது ரிவர்ட் அப்படின்னு ஒண்ணு. ஓகே, ஜூம் அவுட் பண்ணிருக்கேன். இப்ப கீழ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது இன்ஹெரிட். ஒரு டிவிஷன் போட்டு ஒரு டிவிஷன் போட்டுட்டு அந்த டிவிஷனுக்குள்ளார நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இல்ல பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா சம் டெக்ஸ்ட் வச்சுக்கலாமா? இது வந்து என்னது நம்மளுக்கு இந்த டிவிஷன் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா கிளாஸ் நேம் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பேரண்ட் டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். பேரண்ட் டிவ் கிளாஸ் நேம் அதுக்குள்ள உள்ள இருக்கிற பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு பேரா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சைல்டு பேரான்னு வச்சுட்டோம். இப்போ இந்த பேராகிராஃபுக்குள்ளார சம் டெக்ஸ்ட் எழுதுறோம் நம்ம. ஓகேங்களா? பேராகிராஃபுக்குள்ளார சம் டெக்ஸ்ட் எழுதலாம். சம் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளார நம்ம இந்த பேரண்ட்டுக்குள்ளார நம்ம ஒரு சம் டெக்ஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ பேரண்ட் பிஏஆர்இன் பேரண்ட் ஸ்பெல்லிங் வந்து இம்பார்ட்டன்ட். சைல்டு பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள வந்து பேரண்ட் டிவிஷன் டேக் எலமெண்ட் அப்படின்னு ஏதோ டெக்ஸ்ட் போட்டு ஓகேங்களா, போட்டுட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேரண்ட் டிவிஷன் எலமெண்ட் ஸோ ஆல்ரெடி இங்க சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்கோம். இதை டெலிட் பண்ணாததுனால அந்த மாதிரி காட்டுது. ஸோ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டைல் எழுதலாம். இப்போ இன்ஹெரிட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இந்த பேரண்ட் டிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பேரண்ட் டிவ் எடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஸ்டைலுக்கு போவோம். இங்க கிளாஸ் நேம் வந்து பேரண்ட் டிவ். ஸோ பேரண்ட் டிவோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ அடுத்தது இந்த சைல்டு பேரா அந்த பேரண்ட்குள்ள இருக்கிற அந்த சைல்டு. ஓகேங்களா? சைல்டு எடுத்துக்கலாம். அதையும் அதனோட கிளாஸ் நேம் அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதனுடைய கலர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேரண்ட்டுக்குள்ளார ஒரு கலர் கொடுக்குறேன். பேரண்ட் டிவுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்டோட கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டா தான் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு என்னவா இருக்கும் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா எல்லாமே ரெட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பேரண்ட் டிவுக்குள்ளார ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் சைல்டு பேராகிராஃப் அந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்கிற சைல்டுக்கு நான் கலர் என்னமா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ரெட்டா தான் வரணும். அப்படின்னா பேரண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ அந்த வேல்யூவுக்கு இங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னா இன்ஹெரிட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சைல்டோட வேல்யூ என்னவா இருக்கு நம்மளுக்கு ரெட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதான் நம்ம டிவிஷனுக்கே கொடுத்துட்டோமே இங்க. அப்ப ஹோல் திங்குமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா தானே இருக்கும். சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இன்ஹெரிட்ல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா ஒரு பார்டர் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பார்டர் கொடுத்துடலாம். பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு எதுக்கு பேரண்ட் கொடுத்துருக்கோம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா பேரண்ட் சுத்தியும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பார்டர் ஒன்று 1 பிக்சல் இருக்கிற ஒரு ரெட் கலர் பார்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்குங்களா? ஓகேங்களா? சோ ஜூம் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ சைல்டுக்கும் அதுக்கு அப்ளை ஆயிருக்கு, பேரண்ட்டுக்கும் அப்ளை ஆயிருக்கு. அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்மளுக்கு இந்த இப்போ பேரண்ட்டுக்கு ஃபுல்லா அப்ளை ஆயிடுச்சு. சைல்டு பேராகிராஃப்னு ஒன்று வச்சிருக்கோமா? சோ இதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஒரு பார்டர் பாக்ஸ் கிரியேட் ஆகும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இங்க போயிட்டு அப்படின்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டா நம்மளுக்கு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்டு பேராகிராஃபுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு ஒரு பார்டர் ஒன்று செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இதுக்கும் நம்ம 1 பிக்சல் அதாவது பேரண்ட் டிவுக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் 1 பிக்சல் சாலிட் ரெட் தான் கொடுத்துருக்கேன். சைல்டுக்கு 1 பிக்சல் சாலிட் ரெட் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
பேரண்ட்டுக்கு கொடுத்த மாதிரியே சைல்டுக்கு அப்ளை ஆகும். அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இன்ஹெரிட் அப்படின்னு யூஸ் பண்ண சொல்றாங்க. நான் இது எடுத்து விட்டேன், எடுத்து விட்டு சேவ் பண்ணிட்டு இங்க காட்டுறேன் பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பார்டர் பேரண்ட்டுக்கு கொடுத்த அதே வேல்யூவை நான் சைல்டுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா இன்ஹெரிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணா போதும். கீவேர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு சைல்டுக்கும் பாத்தீங்கன்னா சேம் அதே பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் பார்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்ளை ஆயிருக்கு. சோ இதுதான் இன்ஹெரிட் அப்படிங்கிறது, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ இந்த இன்ஹெரிட் அப்படிங்கிறது எங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னா பேரண்ட் உள்ளார இருக்கிற சைல்டுக்கு மட்டும்தான் இந்த இன்ஹெரிட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ பேரண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும், அதுக்குள்ள சைல்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அப்ப பேரண்ட்டுக்கு கொடுக்குற ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து சைல்டுக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல முக்கியமா இன்ஹெரிட் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா வேல்யூக்குமே நம்ம இன்ஹெரிட் அப்படிங்கறத கொடுத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான், ஒரு சில வேல்யூக்கு மட்டும்தான் இன்ஹெரிட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ அது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இதுல போடுறேன். ஓகேங்களா? H3ல போடுறேன். அதாவது இன்ஹெரிட் ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்ஹெரிட் வந்து எந்த ப்ராப்பர்ட்டில ஒர்க் ஆகும் அப்படின்னா அதை வந்து H5ல போடுறேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து இன்ஹெரிட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறதுல இன்ஹெரிட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறதுக்கு இன்ஹெரிட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்தது லைன் ஹைட் அப்படிங்கிறதுக்கு இன்ஹெரிட் ஒர்க் ஆகும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறதுக்கு இன்ஹெரிட் ஒர்க் ஆகும். சோ அடுத்தது வந்து விசிபிலிட்டி. ஓகேங்களா? அதுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்சர். நம்ம கர்சர் என்ன கொடுக்குறோமோ பாயிண்டரா இல்ல என்னன்னு சொல்லி கொடுப்போம்ல லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டெக்ஸ்டுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டி இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் அப்படிங்கிறது உண்டாகும். ஓகேங்களா? சோ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து கம்மியா தான் சொல்லியிருக்கேன். சோ இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ பார்டர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இன்ஹெரிட் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா H3ல போடுறேன். இன்ஹெரிட் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இன்ஹெரிட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மார்ஜின். அடுத்தது வித் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் ஆகாது. அடுத்தது ஹைட் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா H5 டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் அப்படிங்கறத வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன்ங்கிறதுக்கு ஒர்க் ஆகாது. சோ அடுத்தது நம்மளுக்கு ஃபிளக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இன்ஹெரிட் யூஸ் பண்ண மாட்டோம், வேற யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அடுத்தது கிரிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுவும் இன்னமும் இருக்கலாம். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ இன்ஹெரிட் அப்படிங்கிறது டெக்ஸ்டுக்கு உண்டான வேலைகளை பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். சோ மத்த ஒரு சில இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றப்போ அந்த இன்ஹெரிட் பேரண்ட் இருக்கிறப்போ சைல்டுக்கு நம்ம இன்ஹெரிட்டன் கொடுத்து அதை அப்ளை பண்ணிக்க முடியாது. சோ ஒரு சில இடங்கள்ல ஒர்க் பண்ணாது அப்படின்னு சிஎஸ்எஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது நான் ப்ரௌசர்லயும் பார்த்துருங்க. ஓகேங்களா? சோ இன்ஹெரிட் ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இன்ஹெரிட் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டில வந்து இதெல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அப்படிங்கறத பாக்குறோம். ஓகேங்களா? இனிஷியல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்திரலாம். ஓகேங்களா? இப்போ இனிஷியல் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இனிஷியல்னா என்ன, நம்மளுக்கு ஸ்டார்டிங் தானே, அதான் இங்க சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பேரண்ட் டிவிக்கோட டெக்ஸ்டோட கலர் வந்து நான் என்னன்னு பார்த்தேன்னா ரெட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் டிவிஷனுடைய டெக்ஸ்ட் எலிமெண்ட் காட்டுறது இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்குது டெக்ஸ்டோட கண்டென்ட். ஸோ சைல்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, பேரண்ட்டுக்குள்ளார தானே சைல்டு இருக்கு, அதனால அதுவும் நம்மளுக்கு ரெட்டா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ சைல்டுக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்டோட கலரை மட்டும் நம்ம என்னன்னு மாத்தணும் அப்படின்னா இனிஷியல் அப்படின்னு மாத்திடணும். ஓகேங்களா? இனிஷியல் அப்படின்னு மாத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டா இனிஷியலான ப்ரௌசர்ல டிஃபால்ட்டான கலர் என்னது, பிளாக் தானே. சோ நம்மளுக்கு அது மட்டும் என்ன ஆயிடும், நம்மளுக்கு பிளாக்கா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ இந்த டிவிஷன் எடுத்திருக்கோம், பேரண்ட் டிவ் இருக்கு, சைல்டு டிவ் இருக்கு. சோ பேரண்ட் டிவ்வுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கலர் அப்ளை பண்றோம், டெக்ஸ்டோட கலர் அப்ளை பண்றோம், அதுதான் சைல்டுக்கும் அப்ளை ஆயிருக்கும். இல்ல சைல்டுக்கு வந்து எனக்கு வேற கலர் வந்து வரணும், அதாவது டிஃபால்ட்டா ப்ரௌசரோட கலர் என்னவோ அது வந்துடணும். ப்ரௌசரோட டிஃபால்ட் கலர் என்னது, பிளாக் தான். சோ அந்த பிளாக்கே வந்துடணும் அப்படின்னா நம்ம வந்து கலர்ல வந்து பிளாக்னு கொடுக்க தேவையில்லை, இனிஷியல்னு கொடுத்தோம்னா ப்ரௌசருக்கு உண்டான டிஃபால்ட் கலர் என்னவோ அது வந்து அப்ளை ஆயிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ இப்போ இனிஷியலுக்கு பதிலாக நம்ம இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இனிஷியலுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்துறோம். இன்ஹெரிட்னு கொடுத்தா என்ன ஆகும், பேரண்டோட கலர் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கணும். சோ அதுதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ இங்க போயிட்டோம்னா இங்க பேரண்டோட கலர் என்னது, ரெட். இப்போ அதேதான் இங்கேயும் என்ன ஆகும், நம்மளுக்கு இன்ஹெரிட் கொடுத்தோம்னா இதுக்கும் நம்மளுக்கு ரெட் தான் அப்ளை ஆகும், வேற எதுவுமே இல்லை. சோ இதுதான் இன்ஹெரிட்டுக்கும் இனிஷியலுக்கு உள்ளார டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் இனிஷியல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, அன்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அன்செட். இந்த அன்செட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு ஸ்மார்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம், கீவேர்டு ஸ்மார்ட் கீவேர்டு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூ. ஓகேங்களா? சோ இந்த அன்செட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஹெரிட்டாவும் செயல்படும், இனிஷியலாவும் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இன்ஹெரிட்டாவும் ஒர்க் ஆகும், இனிஷியலாவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த இடத்துல சைல்டோட வேல்யூ நம்ம என்ன பண்றோம்னா, சாரி இங்க போயிட்டு ஸ்டைல்ல இனிஷியல் இருக்கு. நம்ம பேரண்ட்டுக்கு வந்து பேரண்டோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்னன்னு கொடுத்துட்டோம், கலர் வந்து ரெட்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சைல்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ அன்செட் அப்படின்னு கொடுக்குறோம். அன்செட்னு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன நடக்கும், இப்போ அன்செட் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா எதுவுமே செட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எதுவுமே செட் பண்ணாத, செட் பண்ணலன்னா நான் அது என்ன எடுத்துக்கும், பேரண்ட்ல இருக்கிற கலர் அப்படியே எடுத்துக்கும். ஓகேங்களா? அன்செட் அதாவது சைல்டுடைய பேரண்ட்டுக்கு வந்து நான் ரெட்னு கொடுத்துட்டேன், சைல்டுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து அன்செட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப சைல்டுக்கு டெக்ஸ்டோட கலர் வந்து அன்செட் பண்ணிடு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அப்ப அந்த கலர் எங்க இருந்து எடுத்துக்கும், பேரண்ட்ல இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ரெஃபரன்ஸ் பண்றேன் இந்த சேஞ்ச் இல்லை, ஏன்னா ரெண்டுக்குமே நம்மளுக்கு ரெட் கலர் தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி நம்மளுக்கு அன்செட் இப்ப என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு அன்செட் இங்க இன்ஃபினிட்டா ஒர்க் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அன்செட் கொடுத்தோம்னையும் அது என்ன, பேரண்டோட கலர் எடுத்துருச்சுன்னா அது என்ன அர்த்தம், இன்ஃபினிட் தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இன்ஹெரிட்டடா அது நடக்கணும், ஒர்க் ஆகும், நான் இன்ஹெரிட்டாவும் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நான் இன்ஹெரிட்டா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, பேரண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா மார்ஜின் வந்து 50 பிக்சல் வைக்கிறேன். ஓகேங்களா? 50 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன், நம்மளுக்கு வந்து 50 பிக்சல் வந்து மார்ஜின் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹோல் பேரண்ட் எலமெண்ட்டுக்குமே அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலயும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மார்ஜின் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அன்செட் கொடுத்துறேன். ஓகேங்களா? மார்ஜினும் அன்செட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்றோம் இப்போ. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மார்ஜின் ஆயிடுச்சு, அன்செட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இப்போ இதுக்கு வந்து இதுக்கும் 50 பிக்சல் அப்ளை ஆயிருக்கணும்ல நம்மளுக்கு. இப்போ நான் இப்போ 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 வந்து நான் என்ன பண்றேன்னா இன்ஹெரிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்ஹெரிட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ வந்து இன்ஹெரிட்டான வேல்யூ எடுத்துக்கோ. ஓகேங்களா? சோ நான் ஆன்செட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல, அந்த 50 பிக்சல் வந்து சைல்டுக்கு அப்ளை ஆகாது, பேரண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஃபரன்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ அன்செட் அப்படிங்கிறது இங்க என்னவா நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு, இனிஷியலா ஒர்க் ஆயிருக்கு. இனிஷியல்ங்கிறது என்னது, எந்த ஒரு ஜீரோ. ஓகேங்களா? சோ அது ப்ரௌசருடைய காமனான ஒரு இது. ஓகேங்களா? அன்செட் அப்படிங்கிறப்ப மார்ஜின் என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல, ஜீரோ ஆயிடுச்சு. அதுதான் இங்க நடந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோம்ட்டு. ஓகேவா? சோ இந்த இடத்துல அன்செட்டுக்கு பதிலா அந்த மார்ஜின் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மார்ஜின் எடுத்து விட்டுறலாம். இந்த ப்ராஃபிட் நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ நம்ம இப்போ
இந்த மார்ஜின், அதாவது சைல்டுல இருக்கிற மார்ஜினை நம்ம அன்செட் பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, மார்ஜின் வந்து ஜீரோ ஆயிடுச்சு. அது பழைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போயிடுச்சு, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ புரியுதுங்க என்ன பண்ணிருக்கோம்ட்டு. பேரண்ட் டிவ்வுக்கு மார்ஜின் 50 பிக்சல் வச்சிருக்கிறோம், 50 பிக்சல் அப்ளை ஆயிடுச்சு. சைல்டுக்கு நம்ம மார்ஜின் வந்து அன்செட் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அது இனிஷியல் ப்ரௌசருடைய பொசிஷனுக்கு, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அன்செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஹெரிட்டாவும் ஒர்க் ஆகுது, அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலாவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம யூஸ் பண்ற பிளேஸ் பொறுத்து நம்மளுக்கு அன்செட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ அடுத்து ஓகே. சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரிவர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு, அதாவது டிஃபால்ட் பொசிஷனுக்கு போகணும் திரும்பவும். சோ அதுதான் இங்க நடக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மார்ஜின் எடுத்து விட்டுறலாம் நம்ம. இந்த கலரையே வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரிவர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. சோ இந்த கலர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரிவர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரிவர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கலர் தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இது இன்கரெக்ட் மாதிரியே தான், வேற எதுவுமே இல்லை. ரிவர்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இன்ஹெரிட் மாதிரியே தான் நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடணும், அதுதான் அதனுடைய அதனுடைய ரோல் பேக் ஆகும். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னவோ அந்த இதுக்கு போயிடணும். சோ அதுதான் இந்த ரிவர்ட்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் ஸ்டைலா என்னவா இருந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு இந்த ரிவர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. சோ ஓகே. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இன்ஹெரிட் அப்படிங்கிறதுக்கும் இனிஷியல் அப்படிங்கிறதுக்கும் அன்செட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும், ரிவர்ட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த இன்ஹெரிட் அப்படிங்கறத நீங்க இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? ஃப்ளோட் டு ஒபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஹெரிட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து இதை எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இதுல H1ல போடுறேன் கலர்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல நம்ம கலர்ஸ் அப்படிங்கறது என்னன்னு பார்க்கலாம். இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் தான் எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம பார்க்க போறது கலர்ஸ். ஓகேங்களா? இந்த சிஎஸ்எஸ்ல கலர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எந்த கலர் சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கலர்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கலர்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நார்மலா வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? கலர் சூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அது H4ல போடுறேன். வேர்ட்ஸ். ஓகேங்களா? வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கலர் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சூசிங் கலர்ஸ். ஓகேங்களா? வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கலர் சூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஆர்ஜிபி வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு என்னது அப்படின்னா ரெட்டு, கிரீனு, ப்ளூ அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஆர்ஜிபி வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ். ஓகேங்களா? ஹெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹேஸ், ஆர்ஆர்ஜிஜி, பிபி அப்படி ரெட், கிரீன், ப்ளூ. அதுதான் அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்எல் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கப்புறம் இதுல வந்து என்னது அப்படின்னு இருக்குன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிபிஏ. ஓகேங்களா? அதுவும் சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்எல்ஏ. ஓகேங்களா? சோ அது அது யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்புறம் வந்து ஹெக்ஸா டெசிமல்ல ஆல்பா வேல்யூ ஹெக்ஸா வித் ஆல்பா. ஹெக்ஸா டெசிமல்ல ஆல்பா வேல்யூ யூஸ் பண்ணாங்க. இந்த ஏங்கிறது ஆல்பா வேல்யூ எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லிமிடெட் கலர் தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு லிமிடெட் கலர்ஸ் தான்
அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அதாவது லிமிடெட் கலர் நேம்ஸ். ஓகேங்களா? லிமிடெட் கலர் நேம்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட நேம்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 100 கலர்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த RGBA வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாவோ வேற ஒரு வேற ஒரு ஆங்கிள் யூஸ் பண்றோம், வேற ஒரு மல்டிபிள் கலர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த RGBM அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். நம்ம இங்க போயிட்டு இங்க வந்து பாருங்க, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் அப்படின்னு நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். பேராகிராஃப் டேக் எடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர்ல வச்சுக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒரு 28 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 28 பிக்சல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம என்ன போடலாம், ரெட் அப்படின்னு மாத்தலாம். ஓகேங்களா? ரெட்னு மாத்திட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரா மாறிடுச்சு. சிஎஸ்எஸ் கலர்ஸ் அப்படிங்கிறது ரெட்டா இருக்கு. ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் நம்ம 38 பிக்சல் வச்சுக்கலாம். இது பெருசாவே தெரியுது. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் கலர்ஸ் இப்போ இத வந்து ரெட் கலரா மாத்திட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கலர் அப்படிங்கிற வேர்டு ப்ராப்பர்ட்டில ப்ளூ அப்படின்னு மாத்தலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளூவா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆரஞ்சு. ஸோ என்ன இருக்கோ அந்த கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆரஞ்சு கலரா மாதிரி இருக்கு. அடுத்தது பர்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நேம்ல யூஸ் பண்ணி இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இன்னொரு மெத்தட் வழியா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் இந்த RGB அப்படிங்கிற வேல்யூ செட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த RGB வேல்யூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். CSSல கலர் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்னா RGB அப்படின்னு கொடுக்க போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ. ஓகேங்களா? அங்கேயே டிஃபால்ட்டா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ரெட்டோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணும், கிரீனோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணும், ப்ளூவோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ RGBAல அதனுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0 to 255 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 255 வரையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 250 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது அப்படின்னா என்னது, நம்மளுக்கு பிளாக் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனுடைய ஃபுல் கலர் தான் என்னது நம்மளுக்கு 255. ஓகேங்களா? 255 அப்படிங்கிறது டாப் கலர், அதனுடைய ஃபுல் பிரைட்னஸ். ஓகேங்களா? சோ ஜீரோங்கிறது அதனுடைய பிரைட்னஸ் இல்லாம ஃபுல்லா டல் ஆயிரும், அதுதான் ஜீரோ. ஓகேங்களா? அப்போ இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ரெட்டுக்கு வந்து 255 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ 255ங்கிறது வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ ரெட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபுல் ரெட் கலரும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ கிரீன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ 0 கொடுத்துடலாம். ஓகேங்களா? ப்ளூ அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ 0 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ RGBல 3 வேல்யூ இருக்கு. அதுல ரெட்டோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 255 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஹையஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணா இப்போ டெக்ஸ்டோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெட்டோட வேல்யூ நம்ம 0 பண்ணிட்டு கிரீனோட வேல்யூ நம்ம 255 கொடுத்துறோம். 255 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அதனுடைய ஹையஸ்ட் வேல்யூ என்னது, கிரீனோட ஹையஸ்ட் வேல்யூ ஃபுல் பிரைட்னஸ். ஓகேங்களா? சோ அது வந்து நம்மளுக்கு கிரீன் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ கிரீன் வந்து 0 பண்ணிட்டு ப்ளூ வந்து நான் 255 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்றோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ஃபுல்லா வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இதுக்கு 170 அப்படின்னு சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளூ வந்து 170 சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ ஒன்னு டார்க் ப்ளூவா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் கிரீனோட வேல்யூ வந்து இதுல 120 அப்படின்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி ரெட்டோட வேல்யூ வந்து 150 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கலர் வந்து இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அது வந்து இந்த இடத்துல RGBல இந்த 150, 120, 170 சொல்லி இந்த இடத்துல எங்களுக்கு கலர் வீல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஒரு லைட் டல் கலர் மாதிரி நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல நான் அதை அப்படியே மூவ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ மத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா கலர் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? நான் ஃபுல் டார்க் எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? 000 கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாவே டார்க் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்லை.
ஃபுல் டிரான்ஸ்பர் ஃபுல்லா நம்மளுக்கு 255 கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா, மூணுமே. அப்போ ஃபுல்லா ஒயிட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா, மூணுமே 255 கொடுக்குறேன். ஓகேங்களா, மூணுமே 255 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, நான் இந்த கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணி, அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ அதையுமே நம்ம என்ன பண்றோம்னா டார்க் 000 அப்ளை பண்றோம். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணா நம்மளுக்கு டெக்ஸ்டோட கலர் என்னவா மாறிடும், இந்த இடத்துல பிளாக் கலரா மாறி, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கு ஆர்ஜிபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஆல்பா வேல்யூ, ஏ வேல்யூ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஒபாசிட்டியை கண்ட்ரோல் பண்றதுதான். ஓகேங்களா, சோ நான் இந்த இடத்துல 0.5 கொடுக்குறேன். ஓகேங்களா, 0.5 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்டோட கலர் வந்து லைட்டா என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பிளரா மாறிடுச்சுங்களா. சோ இதுதான் ஆல்பா வேல்யூ. இந்த எல்லாத்துக்குமே ஆல்பா வேல்யூ நம்ம கொடுத்துக்க முடியும். ஆர்ஜிபிக்கு ஆர்ஜிபி ஏ. ஓகேங்களா, ஏ கொடுத்துட்டு அந்த 0.5 ஆட் பண்ணீங்க. ஆல்பா வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒபாசிட்டிக்கு மாதிரியே தான். 0ல இருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் ஆல்பா வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஓகேவா? சோ ஓகே, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த வேல்யூ நம்ம எங்க போய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிஸ்கா இருக்கும். என்ன கலர் அப்ளை பண்றது, சோ அப்படிங்கிறது. சோ ஃபிக்மாலயோ இல்ல போட்டோஷாப்லயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலர் வீல் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்ட்டு? ஓகேவா? சோ ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது அப்படின்னா ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ ஆர்ஜிபிஏக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா, சோ இது எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் மூணையும் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ மட்டும் என்ன கொடுத்தா போதும். லைட் அவசியம் வந்து ஆல்பா வேல்யூ காமன் தான் எல்லாத்துக்கும் மாதிரியே. ஓகேங்களா, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஓகேவா? இதுல ஹியூ வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூ அப்படிங்கிறது நான் இங்க இடத்துல கீழே கமெண்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஓகேங்களா, ஹியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 டு 360 அப்படிங்கிற கலர் வீல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெட். ஓகேங்களா, 360 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து ஹியூ. ஓகே, சேச்சுரேஷன் அப்படிங்கிறது சேச்சுரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ பர்சன்டேஜ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது 120 அப்படிங்கிறது கிரீன்னு சொல்றாங்க. 240 அப்படிங்கிறது லைட்னஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி சேச்சுரேஷன் வராது நம்மளுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0 வந்து ரெட்டு, நம்மளுக்கு 360 வந்து ரெட்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து 120 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரீன். ஓகேங்களா, சோ 240 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ சேச்சுரேஷன் பர்சன்டேஜ், சேச்சுரேஷன் வந்து நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து 0% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரே கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஷேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, சோ இப்போ அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதையும் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா, ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படிங்கிறது 0% அப்படிங்கிறது லைட்னஸ்ல 0% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 50% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் அப்படிங்களா, லைட் இல்லைன்னா டார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டார்க் ரெண்டு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு அப்படியே சொல்றாங்க. 100% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, சோ நம்ம இது என்ன பண்றோம்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம 0 கொடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு ரெட் கலர் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சோ சேச்சுரேஷன் வந்து நம்மளுக்கு என்னது ஃபுல் கலர் வந்து அப்ளை ஆகணும் நம்மளுக்கு. ஓகேங்களா, 100% ஃபுல் கலர்னு சொல்லியிருக்காங்க, 0% கிரே கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ரெட்டுங்கிறது ஃபுல் அப்ளை ஆகணும். அப்போ 100% அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 0னா ரெட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 360 ரெட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லைட்னஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் நம்மளுக்கு, லைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 50% தானே, சாரி 505 வச்சுட்டேன். 50% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது லைட்டா இருக்கணும் இல்லைன்னா டார்க்கா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து 50% செட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 50% கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இங்க வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, சோ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நாம இப்ப ரெஃபரன்ஸ் பண்றோம்.
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. சோ இதே மாதிரி இதுக்கான ஆல்பா வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்து ஆல்பா வேல்யூ நான் 0.5 கொடுக்குறேன். 0.5 கொடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, அதனுடைய ஒப்பாசிட்டி வந்து என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு இப்ப கம்மியாயிருக்கு, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவுதான் நடந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிரீன் கலர் அப்ளை ஆகணும். ஸோ கிரீன் கலர் அப்ளை ஆகணும்னு நம்ம என்ன பண்ணணும், 120ங்கிறது கிரீன் சொல்லியிருக்காங்களா, அப்ப நம்ம என்ன பண்றோம், ஹியூல வந்து 120 அப்படின்னு கொடுக்குறோம். அந்த கலர் வீல்ல 120 அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒப்பாசிட்டி வந்து 0.5. ஓகேங்களா? நான் வந்து 0.8 வைக்கிறேன், கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் தான், அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அடுத்தது என்னது, 240ங்கிறது ப்ளூ கலர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், 120க்கு பதிலாக ஹியூவோட கலர் வீல்ல 240 அப்படின்னு நம்ம செட் பண்றோம். 240 செட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த சேச்சுரேஷன் வந்து நமக்கு பர்சன்டேஜ்க்கு யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய கலரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ 360ங்கிறது ரெட் கலர்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம 360 வச்சு பார்க்கலாம். 360 ஹியூ வேல்யூ வச்சு பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு ரெட் கலரா வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம லைட்னஸ் வந்து 0%ங்கிறது பிளாக்னு சொல்லியிருக்காங்க. 0% சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு லைட்னஸ் கம்மி பண்ணணும். சோ இது வந்து பிளாக் கலர் டெக்ஸ்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்ம ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ கலர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வேர்டு தான் இருக்கும். சோ அந்த வேர்டுக்கு பதிலா இந்த ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி பண்ண முடியும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம அடுத்தது வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூங்கிறது என்னன்னு பாக்குறோம். ஓகேங்களா? ஹெக்ஸாடெசிமல் ஹெக்ஸா வேல்யூ வந்து எப்படி சூஸ் பண்றாங்க, சோ அதை வந்து எப்படி அங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் முன்னாடி வரும். ஓகேங்களா? ஹெக்ஸாடெசிமல்ல அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதுதான் அதனுடைய ஃபார்மட், அது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இங்க ஸ்டைல் போயிடலாம். ஸ்டைல்ல வந்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஹெச்எஸ்எல்லுக்கு இதை ரிமூவ் பண்ணிடலாம். சோ இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்றாங்க, கலர்ல ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், RRGG பேபி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரெட், கிரீன், ப்ளூ. சோ இந்த 3 வேல்யூவும் நம்ம இங்க கொடுக்க போறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ எப்படி இருக்கணுங்கிறத நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபார்மெட்ல ஹேஷ், RR, GG, BB அப்படின்னு 4. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த RR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா ரெட். ஓகேங்களா? சோ அடுத்தது GG அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன். ஓகேங்களா? பிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ளூ. ஓகேங்களா? வேற எதுவும். ஓகேங்களா? ஓகே. சோ ஹெக்ஸா நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸா டெசிமலை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா தான் இருக்கும். சோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹெக்ஸா டெசிமல்ல ஹெக்ஸா டெசிமல்ல நம்பர் சிஸ்டம், இந்த நம்பர் சிஸ்டம் வந்து ஆர்ஆர், ஜிஜிபிபிக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ரெட், கிரீன், ப்ளூக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறோம். இந்த நம்பர் சிஸ்டம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிக்ளரேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 16. ஓகேங்களா? 16 நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டோட்டலா 16 இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அது என்ன அந்த 16 அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் A, B, C, D, E, F வரைக்கும் தான் அந்த 16 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 16. புரியுதுங்களா? ஓகேவா? இந்த 16 நம்பர்ஸ் தான். சோ இதுதான் இந்த ஹெக்ஸாடெசிமலுடைய நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா என்னது அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூ, லோவஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல எஃப்ங்கிறது என்னது அப்படின்னா ஹையஸ்ட், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம இந்த 0 பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ கொடுக்க போறோம். 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம். 1 வரணுமா, வரணும், எது கூட இது சேர்ந்து வந்தா என்ன கலர் வரும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இப்ப என்ன கலர் வேணும், ஃபர்ஸ்ட் ரெட் கலர் வேணும். ஓகேங்களா? அப்ப ரெட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா
ஹையஸ்ட் கொடுக்கணும்ல, அப்ப எஃப்எஃப் அப்படின்னு கொடுக்குறோம். எஃப்எஃப்னு கொடுத்துட்டு அதுதான் மேக்ஸிமம் கலர், வேற எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா கிரெயினுக்கு நம்ம வந்து எதுவும் வேல்யூ கொடுக்க போறது இல்லை, 0 கொடுத்துறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ப்ளூக்கு நம்ம இந்த வேல்யூ கொடுக்க போறது கிடையாது, அதுக்கும் நம்ம 0 கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலர்ல போயிட்டு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் முன்னாடி போட்டுட்டு எஃப் அப்படின்னு 2 வாட்டி போட்டுட்டு 0 அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேங்களா. அப்ப நம்மளுக்கு என்ன அப்ளை ஆயிரும், ரெட் கலர் அப்ளை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபால்ட்டா ரெட் கலர் அப்ளை ஆயிரும். ஹெக்ஸாடெசிமல் இல்ல, ரெட் அப்படிங்கிறது எஃப் மேக்ஸிமம். ஓகேங்களா. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு ரெட் கலர் வந்து அதுக்கு அப்ளை ஆயிடும். ஹெக்ஸாடெசிமல்ல ரெட் கலர் வந்து அப்ளை ஆயிடும். ஓகேங்களா. சோ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் எஃப்எஃப்ங்கிற 0 பண்ணிட்டு அடுத்த 2 இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்றோம்னா ஃபுல் எஃப் கொடுத்துறோம். ஓகேங்களா. எஃப்ங்கிறது என்னது, ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா. இந்த எஃப் தான் அது. ஓகேங்களா. அப்போ கிரீன் நம்மளுக்கு அப்ளை ஆயிடும். டெக்ஸ்டோட கலர் வந்து இப்போ என்னவா இருக்கு, நம்மளுக்கு கிரீனா மாறி இருக்கும். ஓகேங்களா. சோ அடுத்தது சென்டர்ல இருக்கிற இந்த எஃப்எஃப் 0 ஆக்கிட்டு லாஸ்ட்ல இருக்கிற 2 0 நம்ம என்ன பண்றோம்னா எஃப்எஃப் மாத்தோம். எஃப்எஃப்னு என்ன அர்த்தம், ஃபுல், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ ப்ளூவோட ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு, ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிஎஸ்எஸ்ல நம்மளுக்கு டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூவா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்படிதான் ஹெக்ஸாடெசிமலுடைய கலரை அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. புரியுதுங்களா. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதுல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது 0. ஓகேங்களா. கலர்ல நம்மளுக்கு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ஜீரோ லோவஸ்ட். ஓகேங்களா. இதுல எஃப்எஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 255 மேக்ஸிமம். அதான் நம்ம இந்த இடத்துல அப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. 255 மேக்ஸிமமே அதுதான். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே 0 கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே இந்த இடத்துல 0 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், பிளாக் கலர் வந்து அப்ளை ஆயிரும். எல்லாமே லோவஸ்ட் வேல்யூவா இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், பிளாக் கலர் அப்ளை ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒயிட் கலரா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஃபுல் கொடுத்துடலாம். ஓகேங்களா. எஃப்எஃப் அதாவது ரெட் எஃப், கிரீன் கிரீன் எஃப், ப்ளூ எஃப்எஃப் ஃபுல் கலர் கொடுத்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல ஒயிட் கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. டெக்ஸ்டோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா ஒயிட்டா இருக்கனால தெரியல நம்மளுக்கு. ஓகேங்களா. சோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ ரெட், கிரீன், ப்ளூ, கிரே கலர் வேணும் நம்மளுக்கு. ஒருவேளை நம்ம கிரே கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 80 வேல்யூ கொடுக்கலாம். 80 அங்கேயே வந்து டிஃபால்ட்டா 80 கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே டெக்ஸ்டோட கலர் வந்து கிரே கலரா நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. சோ இந்த கலரை வந்து நம்ம வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா போட்டோஷாப் இல்லைன்னா ஃபிக்மால போய் பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டு அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸை வந்து கேதர் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி 6 வேல்யூ கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேம் வேல்யூவா இருக்கு. நம்ம வந்து இப்ப என்ன அப்ளை பண்ண போறோம்னா நான் வந்து ஒரு ரெட் தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எஃப்எஃப் அப்புறம் அதெல்லாம் 0 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் அப்ளை ஆயிருக்கும், ரெட் அப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 6 வேல்யூ தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது, நம்ம 3 கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. 0 கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஒரே மாதிரி கலர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி எஃப் ரெட், கிரீன், ப்ளூ அப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கும், ரெட் கலரா தான் இருக்கும். ஓகேங்களா. சோ அடுத்தது இந்த இடத்துல போயிட்டு இங்க எஃப் கொடுத்தோம்னா கிரீனா மாறிடும். 0 ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல எஃப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ளூவா மாறிடும். ஓகேங்களா. டெக்ஸ்டோட கலர் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ப்ளூவா மாறிடுச்சு. ஓகேங்களா. சோ இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா ரெட், கிரீன், RRGGBB, அதாவது ரெட், கிரீன், ப்ளூ கொடுத்தோம். சோ அதே மாதிரி இப்படியும் கொடுக்கலாம், RGB அப்படின்னு ஹேஸ் RGB அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது சேமா இருக்கிறப்ப மட்டும். ஓகேங்களா. சேமா அந்த பேர் எல்லாம் சேமா இருக்கிறப்ப மட்டும் நம்ம இந்த சிங்கிளா RGB கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த RRGGBB அப்படின்னு 2 வேல்யூ நம்ம கொடுக்க வேணும். சோ அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரெட், கிரீன், ப்ளூக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்பா வேல்யூ அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல ஆல்பா வேல்யூ ஏஏ அப்படின்னு கொடுத்து ஆல்பா வேல்யூ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்பா வேல்யூ அட்டாச் பண்றது நம்மளுக்கு லாஸ்ட்ல
இந்த இடத்துல இப்போ ரெட் தான் அப்ளை பண்ண போறோம். எஃப் 00 அடுத்து 00 கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ரெட் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரெட் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஒபாசிட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒபாசிட்டி வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா அதுல வந்து பர்சன்டேஜ் படி. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் 0 to 100 மாதிரி நமக்கு அவங்க 80 கொடுக்குறாங்க. 80 கொடுத்துட்டு நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன்னா அதுல வந்து ஒரு ரைட் கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒபாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்குங்களா? ஸோ 80 கொடுத்தோம்னா 80 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 50 கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஸோ 90 கொடுக்குறோம். 90 கொடுத்துட்டு ஹெக்ஸா டெசிமல் வேலைங்கிறதுனால 90 கொடுக்குறோம். அதுவும் 0 to 100 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ 99 வரைக்கும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெக்ஸா டெசிமல்ல ஆல்பா வேல்யூலையும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் புரியுதுங்களா? ஸோ ஹெக்ஸா டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா யூஏ டிசைனுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸா வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து பிக்மாலியோ போட்டோஷாப்லயோ இருந்து நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை ஈஸியா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டார்க் ஷேட்ஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு லைட் ஷேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸா டெசிமலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். பிக்மால் வந்து எங்க வந்திருந்தாலும் ஹெக்ஸா டெசிமலை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அதுதான் இங்க நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுக்கு, அடுத்த ரெண்டு பாத்தீங்கன்னா கிரீனுக்கு, அடுத்த ரெண்டு பாத்தீங்கன்னா ப்ளூக்கு, அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு ஆல்பா வேல்யூ ஹெக்ஸாடெசிமல்ல ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் சூஸ் பண்றதுக்கு சிஎஸ்எஸ்ல உண்டான வழிமுறைகளை அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. வேற எதுவும் ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருவோம். H1ல இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல மேத் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இல்ல சிஎஸ்எஸ் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்க் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அடுத்து மேக்ஸ் மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மினிமம் பார்த்துட்டு அப்புறம் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி சிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்றது அப்படிங்கறத இதுல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுல கால்க் அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிவிஷன் எடுத்துட்டு அந்த டிவிஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா மை டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளார இதுக்கு சம் டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? லோரம் என்னது ஒரு சம் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் உள்ளார. ஓகே. இப்போ இந்த சிஎஸ்எஸ் இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறோம்னா இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம மேத் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். கால் மினிமம் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், கிளாம்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதுக்குள்ள சம் டெக்ஸ்ட் எடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேம் மை டிவ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணி இங்க போட்டுட்டோம். கிளாஸ் நேம் போட்டுட்டு இப்ப இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் பிளாக் அப்படின்னு ஒரு பார்டர் செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கான பேடிங் அப்படிங்கறத செட் பண்ணிடலாம். பேடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 பிக்சல் இருக்கிற ஒரு பார்டர் வந்து செட் ஆகி ஒரு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய வித் அண்ட் ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இதனோட வித் எவ்வளவுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ வித் வந்து ஹைட்டை சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? நார்மலா 100% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லைன்னா 50% அப்படின்னு சொல்லி இங்க போடுவோம். 50%. அப்புறம் வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 150 பிக்சல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து வித் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்குது. அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல 50% அப்ளை ஆயிருக்கு.
அப்புறம் ஹைட் வந்து 150 பிக்சல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த கால்க் அப்படிங்கறத ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஹைட் அண்ட் வித்தை நம்ம டெலிட் பண்ணிடணும். வேல்யூ டெலிட் பண்ணி விட்டுருவோம். டெலிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டா இப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வித்த நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கால்க் அப்படிங்கிற வேல்யூல ஃபங்க்ஷன்ல உள்ளார வந்து எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம். எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன? பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பிரஷன் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? 100% அப்படின்னு கொடுத்துடலாம். 100% கொடுத்துட்டு மைனஸ்க்கு 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ வித் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 100% வித்ல 100 பிக்சல் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும். அதுதான் இந்த கால்குலேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ அதுதான் இதனுடைய வித்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். வேற எதுவுமே. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கால்க் அப்படின்னு கொடுத்துட்டு என்னது 150 பிக்சல் வச்சனா சோ அதே மாதிரி நம்மளுக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 50 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். பிளஸ் என்னது 100 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கால்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ கொடுத்துட்டு இங்க ரெஃபரன்ஸ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்ளை ஆயிரும். ஓகே. சோ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அதனால நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகல. ஓகேங்களா? சோ அது என்னன்னு பார்த்தேன். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒருவேளை இந்த ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வந்து இஷ்யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் நம்ம விட்டுட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த ஸ்பேஸ் முன்னாடி விட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் தான் இஷ்யூவா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு? 100% இது வந்து அப்ளை ஆயிருக்கு. அதுல நம்மளுக்கு என்ன இருக்கு? 100 பிக்சல் வந்து மைனஸ் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ 100 பிக்சலுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா 200 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து வித் வந்து பாத்தீங்கன்னா 100%ல 200 பிக்சல் வந்து என்ன இருக்கு? கம்மியாயிருக்கு. புரியுதுங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு இதுக்கு மட்டும் இல்லாம வேற ஒண்ணுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த வியூ பிக்சலுக்கு பிக்சல் நம்ம இப்படி போடுறதுக்கு 150 பிக்சல்னு டைரக்டாவே எழுதிட்டு போயிடலாமே. நம்மளுக்கு ஏன் வந்து இப்படி இருக்கணும்? செப்பரேட்டா அது வந்து இருக்கணும். சோ அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல வந்து அடுத்து வியூ போர்ட் இருக்கு. ஓகேங்களா? வியூ போர்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி இஎம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிக்சல் ரேஞ்ச வந்து சிஎம் சென்டிமீட்டர்ல கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வேற வேற இதுல சொல்றப்போ அதை இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற இது இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கால்க் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கால்குலேஷன். சோ எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதுல இம்பார்ட்டன்ட். பிளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிபிளிகேஷன். சோ அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும், சோ அதுல இருந்து எவ்வளவு மைனஸ் ஆகி வரணும், எவ்வளவு பிளஸ் ஆகி வரணும் அப்படிங்கறத நம்ம இங்க ஒர்க் பண்ணி பாத்துக்க முடியும். ஓகேங்களா? வித் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கால்குலேட் அப்படிங்கறத கொடுத்தும் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா மினிமம் அப்படிங்கறத ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? சோ மினிமம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது மினிமம் வேல்யூ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இதனுடைய சிம்பிளான ஒரு லைன். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அதுக்கு அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சோ அதே மைண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த கால்குலேஷன்லாம் இப்போ நம்ம இதை இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்டர் அப்ளை பண்ணிருக்கோம். பேடிங் வந்து 5 பிக்சல் அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ மினிமம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்குறீங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம். 150 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மினிமம் அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பான்சிவ் சைட்டுக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிவைஸ் சேஞ்ச் ஆகிறப்போ நம்மளுக்கு வெப்சைட்டோடைய வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகும். ஸோ வித் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஹைட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். வித் இருக்கிறப்போ நம்ம சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சிவா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுல வித் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? மினிமம் இந்த மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வேல்யூ 1 கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி வேல்யூ
2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த ஸ்பேஸ் குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கும்னு சொல்றாங்க. மினிமம்க்குள்ள. சோ மினிமம்க்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம ஒண்ணு குடுக்க போறோம். 2வது வேல்யூ ஒண்ணு குடுக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, எத குறிக்கிதுன்னு அப்படின்னா, பேரண்ட் விட்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 2வது வேல்யூ வந்து அது எந்த டிவைஸ்க்கு உண்டானதோ அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அவன் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு ரியல் டைம்ல புரிஞ்சிரும். நான் என்ன பண்றேன்னா, 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூவ 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2வது வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 700 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 700 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 150 பிக்சல் ஹைட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இது என்னது 700 பிக்சல் வித் இல்ல நம்மளுக்கு இது அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் இதை வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 100%. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் இருக்குங்கல்ல, இந்த பாக்ஸ் உடைய வித்தை வந்து நான் என்ன பண்றேன்னா 5 பிக்சல் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ பார்டர் நல்லா தெளிவா தெரியணும் இருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா தெரியுது. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது 700 பிக்சல் வித். ஓகேங்களா? 2 வேல்யூ இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 2 வேல்யூ. ஸோ 2வது வேல்யூ தான் நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூல இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? 700 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 100% அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்னது பேரண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மினிமம் அப்படிங்கிறதுனாவே என்ன அர்த்தம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. மினிமம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, குறைவான வேல்யூ எதுவோ, அதாவது இந்த 2ல குறைவான வேல்யூ எதுவோ அதை அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் 700 பிக்சல் 100% அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு ஃபுல் வித். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க. இப்போ இங்க போய் இதுல காட்டுறேன் பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இல்லைங்களா? இன்ஸ்பெக்ட் பண்ணா ஸ்கிரீனோட சைஸை நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சரி. எலமெண்ட்ஸ் இதை வந்து எடுத்து விட்டோம் ஒரு நிமிஷம். இந்த ஸ்கிரீன் சைஸ் நான் வந்து சின்ன பண்றேன். ஓகேங்களா? சின்ன பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ 1 2 4 5 அப்படிங்கிறது தான் இங்க நல்லா கவனிங்க. இந்த கர்சர் இடத்துல நீங்க 1 2 4 5 அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்கிரீனோட வித். ஓகேங்களா? ஓகே. இப்போ குறைவான வேல்யூ தான் மினிமம் தானே கொடுத்துருக்கோம். நம்ம மினிமம் தான் கொடுத்துருக்கோம். அப்ப 700 பிக்சல் குறைவான வேல்யூவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 100% அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு 1 2 4 5 அப்படிங்கிற ஃபுல் வித். ஓகேங்களா? 1 2 4 5 பிக்சல். இப்போ என்ன இருக்குது இப்போ ஸ்கிரீனு இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 4 5 அப்படிங்கிற பிக்சல் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு வேல்யூ என்னது 700 பிக்சல். அப்ப அந்த 1 2 4 5 பிக்சல் தான் என்னது நம்மளுக்கு இங்க 100%. ஓகேங்களா? அப்போ நம்ம மினிமம் கொடுத்திருக்கிறதுனால 100% அப்படிங்கிறது 1 2 4 5 பிக்சல். அப்போ மினிமம் கொடுத்திருக்கிறது 700 பிக்சல். அந்த மினிமம்ங்கிறதுனால இந்த ரெண்டுல எது கம்மியான வேல்யூ அப்படின்னா 700 தான் கம்மியான வேல்யூ. ஓகேங்களா? அப்ப கிராட்டர் தன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 700 தான் நம்மளுக்கு கம்மியான வேல்யூ. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன அப்ளை ஆயிருக்கு இங்க 700 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ஒரு பார்டர் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து 700 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இந்த வித்தை கம்மி பண்ண போறேன். 1 2 4 5 அப்படிங்கிறது. ஓகேங்களா? 1 2 4 5ங்கிறது 1 1 6 5 அப்படின்னு சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கு. இப்பவும் நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கு 824 வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸ்கிரீனோட வித் வந்து இப்ப என்னவா இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கமெண்ட்ல போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு போடுறேன் 824 பிக்சல் அப்படிங்கிறது. 824 பிக்சல்ங்கிறது என்னது நம்மளுக்கு 100%. ஓகேங்களா? அப்போ 700 பிக்சல் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு நம்ம 2வது வேல்யூ. அப்போ 824 பிக்சல்ல 100% இருக்கிறப்போ எது கம்மியா இருக்கு நம்மளுக்கு 700 பிக்சல் தான் இன்னமும் கம்மியா இருக்கு. அதனால நம்மளுக்கு என்னவா இருக்கு இந்த 700 பிக்சல் இந்த இது வந்து அப்ளை ஆயிருக்கு. அந்த 700 பிக்சல் வந்து வித் வந்து அப்ளை ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் கம்மி பண்ணிட்டே வர்றேன். ஓகேங்களா? சோ கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இப்ப 744ல நிக்குது. ஓகேங்களா? 744 731 இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 731 728 718 715 இப்படி கம்மியாயிட்டே வருது. ஓகேங்களா? 705 707 அப்படின்னு கம்மியாயிட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 699 மாறிடுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க. கமெண்ட்ல போடுறீங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு 699 பிக்சல் ஆயிருக்கு. அது 699 பிக்சல்ங்கிறது என்னது 100%. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு 700 பிக்சல் இந்த பக்கம் இருக்கு. ஓகேங்களா? 2வது வேல்யூ 700 பிக்சல். அப்போ 699 பிக்சலா இருக்கிறப்போ இந்த வித் என்ன ஆகும் நம்மளுக்கு
100% இருக்கணும். சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. புரியுதுங்களா? 699 பிக்சலா அந்த ஸ்கிரீனோட வித் வந்து கம்மியாயிட்டு வர்றப்போ இந்த நம்ம கிரியேட் பண்ண டிவிஷனுடைய வித் வந்து எப்படி இருக்கணும், நம்மளுக்கு 100% இருக்கணும். அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே மாதிரி கம்மியாயிட்டே வருதுங்களா, ரெஸ்பான்சிவா அது கிடைக்குதுங்களா, சேஞ்ச் ஆகுதா. அப்ப கம்மியாயிட்டு வர்றப்போ மினிமம் கொடுத்துருக்கறதுனால, இப்போ மினிமம் கொடுத்துருக்கறதுனால மினிமம் ஆகிறப்போ, அதாவது ஸ்கிரீன் சைஸ் வந்து மினிமம் ஆகிறப்போ கம்மியாகிறப்போ குறைவான, அதாவது ஸ்கிரீன் சைஸ் வந்து கம்மியாயிட்டு வர்றப்போ குறைவான வேல்யூ எடுத்துக்கோ. புரியுதுங்களா? டெக்ஸ்ட் அப்படி கீழே வருதா, அடுத்தது கீழே வருதுங்களா. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 320 தான் லாஸ்ட். ஓகேங்களா? 320 பிக்சல் வர்றப்போ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டிவிஷன் பாக்ஸ் வந்து வித் வந்து கரெக்டா அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க, லாஸ்ட்ல 320 பிக்சல் வந்து நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல வந்திருக்கிறப்போ அதனோட வித், அந்த டிவிஷனோட வித் என்னவா இருக்கணும், நம்மளுக்கு 100% இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது என்னது 700 பிக்சலே தான். இது செகண்ட் வேல்யூ வந்து 700 பிக்சலே தான். இது சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஸ்கிரீனோட வித் கம்மியாயிட்டே வர்றப்போ இந்த 100%ங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபுல்லா அந்த ஸ்கிரீன் ஃபுல் வித் அப்ளை ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா அது இந்த மினிமம் எதை பேஸ் பண்ணுது, இந்த ஸ்கிரீனோட வித். புரியுதுங்களா? அப்ப இந்த 700 பிக்சலையும் இந்த இந்த 100% வர்ற அந்த ஒவ்வொரு பிக்சல் அந்த ஸ்கிரீனோட வித்தையும் கம்பேர் பண்ணி அந்த ஸ்கிரீனோட இப்போ நான் கம்மி பண்ணிட்டு வர்றப்போ அந்த 700ல இந்த ஸ்கிரீனோட வித் எவ்வளவு கம்மியாயிட்டு வருதோ அதை கம்பேர் பண்ணி அதுல எது கம்மியா இருக்குதோ அதுதான் அந்த மினிமம் வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்டே வரும். மினிமம் வேல்யூ இப்ப கம்மியா இருக்கிறதுனால எது கம்மியா இருக்குது, இப்போ 100% வந்து அப்ளை ஆயிட்டே இருக்கு மினிமம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்ட்டு. இப்ப ஸ்கிரீனோட வித் வந்து 362 பிக்சலா இருக்குது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, இந்த செகண்ட் வேல்யூ விட செகண்ட் வேல்யூ 700 பிக்சலை விட இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, 360 பிக்சல் வந்து வித் வந்து அப்ளை ஆயிருக்கு. அப்ப 362 பிக்சல் வித் கம்மியா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எது அப்ளை ஆகணும், 100% வந்து அந்த டிவிஷனுடைய வித் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த பார்டர் போட்டு அந்த டிஃபரன்ஸை காட்டி இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு அது ரெஸ்பான்சிவா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம இதுக்கு பதிலா நான் வெறும் 700 பிக்சல் மட்டும் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ சைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லா எடுத்து விட்டுறலாம். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, நம்மளுக்கு 700 பிக்சல் இருக்கு. நான் அப்ப கம்மி பண்ணிட்டு வர்றேன், கம்மி பண்ணிட்டே வர்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கம்மியாகுது பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கம்மியாச்சு, இப்போ எப்படி கம்மியா இருக்கு பாருங்க ஸ்கிரீன். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ரெஸ்பான்சிவா கிடைக்கிறதுக்கும் உள்ள அதுக்கு கிடைக்காததுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இப்போ அதனுடைய 700 பிக்சல் வந்து 320 பிக்சல் ஸ்கிரீனோட வந்து 320 வந்தாலும் 700 பிக்சலே தான் அப்ளை ஆயிருக்கு அது உள்ளார் அப்படியேதான். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய இது. கண்ட்ரோல் டிஜிட் கொடுத்து நான் மறுபடியும் போட்டுட்டு இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ ரெஸ்பான்சிவா இருக்கா. சோ இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மினிமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உபயோகமாகுது அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ அதுதான் இங்க நடந்திருக்கு. புரியுதுங்களா? வேற எதுவுமே இல்லை. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ 100 இப்போ நம்மளுடைய ஸ்கிரீனோட வித் வந்து, அதாவது ஸ்கிரீன் வித் கமெண்ட்ல போடுறேன், ஸ்கிரீன் வித் அது வந்து நம்மளுக்கு இப்போ 500 பிக்சல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது இப்போ என்ன அர்த்தம், 100% அப்படிங்கிறது என்னது, 500 பிக்சல். புரியுதுங்களா? இந்த 500 பிக்சல். ஓகேங்களா? ஓகே. சோ அதுதான் இங்க நடந்திருக்குது, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது இருக்கிற 700 பிக்சல் அப்படிங்கிறது என்னதுன்னு பாத்திரலாம். ஓகேங்களா? அந்த 700 பிக்சல் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அதே 700 பிக்சல் வருது. அதாவது வயிறு ஸ்கிரீன் பெருசா இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த 700 பிக்சல் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுல எது மினிமம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மின் இது 500 பிக்சல். ஓகேங்களா? சோ ஸ்கிரீன் சைஸ், ஸ்கிரீன் வித் வந்து 500 பிக்சல் குறைக்கிறப்போ 100% வந்து அந்த வித் அப்ளை ஆகும் 500 பிக்சல்ங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுல எது குறைவா இருக்குது, 500 தான் குறைவா இருக்குது, அதனால 100% அப்ளை ஆகிட்டே வரும் ஒவ்வொன்றும். புரியுதுங்களா? அதுதான் மினிமம், வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேத் சிஎஸ்எஸ்ல மேத்ல மினிமம் அப்படிங்கிறதுடைய ஒரு ஃபங்க்ஷனுடைய வேலை. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற சைட் வந்து ரெஸ்பான்சிவா ஒரு மொபைல் பார்க்கணும், டேப்லெட்ல பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்றோம், அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா
ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிவ் சைட்டுக்கு இந்த மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இந்த மினிமம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேக்ஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கொடுத்துட்டு இதே இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன எடுத்துறோம், மினிமம் எங்களுக்கு முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அதாவது மினிமம் என்னது, குறைவான வேல்யூ. ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணிக்கிச்சு. ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வேல்யூ 1 வேல்யூ 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிச்சு. இந்த வேல்யூ 1 வேல்யூ 2ல கம்பேர் பண்றப்போ எது குறைவா இருந்துச்சோ அது வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இது அப்படியே ஆப்போசிட், உல்டா. ஓகேங்களா? வைஸ் சாரி. இதுல வந்து எது அதிகமா இருக்குதோ அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இது நீங்க மேக்ஸ் வேல்யூ வந்து அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்ப பார்த்த மினிமம்க்கு அப்படியே வந்து ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுறது தான் இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ இதுல மேக்ஸ் கொடுத்து நம்ம 100% கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். சோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல மேக்ஸிமம் 100% அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமா இருக்கிறப்போ, அதாவது ஸ்கிரீன் வந்து வைடா இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, 100% வந்து இதுல அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 80% அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். இது வந்து 700 பிக்சல் அப்படின்னு இருக்கு. கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து வைடா இருக்கு, ஸ்கிரீன் வைடா இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகணும், எது அதிகமா இருக்குதோ அதான் அப்ளை ஆகணும். அப்போ நம்மளுக்கு 80% அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா இந்த இடத்துல? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் 80% போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ நான் இதை வந்து ரெஸ்பான்சிவா கொடுக்குறப்போ, அதாவது ஸ்கிரீன் சைஸ் கம்மி பண்ணிட்டே வரப்போ நம்மளுக்கு எது அதிகமா இருக்குதோ அதுதான் இங்க அப்ளை ஆயிருக்கு. சோ அதுக்கு தகுந்த இது வந்து எது நம்ம சூஸ் பண்ணணும், எந்த இடத்துக்கு எது ஒர்க் ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து இதுல டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? வேற எதுவுமே இல்லை. சோ மினிமம் சரி, மேக்ஸிமமுக்கு சரி, அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு, வேற எதுவும். ஓகேங்களா? சோ இதுதான் மேக்ஸிமம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த கிளாம்ப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கிளாம்ப் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேல்யூ கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த கிளாம்ப் அப்படிங்கிறது 3 வேல்யூ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படி அங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சம் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இமேஜ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இமேஜ் கூட வச்சு நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல நம்ம ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிளாம்ப் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கிளாம்ப்க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். இதெல்லாம் மினிமம் மேக்ஸிமம் பூச்சி விட்டுறலாம். ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா டெம்பரரியா வைப்போம். ஓகேங்களா? ஸோ ஹைட் மட்டும் இருக்கட்டும். ஹைட் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஹைட் எடுத்துடலாம். வித் வந்து வித் இருக்கட்டும். ஓகேங்களா? வித் எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கு. நம்மளுக்கு ஒரு பார்டர் மட்டும் இருக்கு, சம் டெக்ஸ்ட் மட்டும் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இன்னமும் சம் லைன்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல. எங்க ஆட் பண்ணலாம்னா கீழே ஆட் பண்ணலாம். சாரி. ஸோ இதுல போட்டு சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மைடிவ்ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம ஸ்டைல் எழுத போறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டைல் எப்படி எழுதுறது அப்படின்னா பாருங்க, இதுக்கு ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிளாம்ப் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இதுல 3 வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேல்யூ 1 2 3. ஓகேங்களா? வேல்யூ கமெண்ட்ல போடுறேன். ஓகேங்களா? கிளாம்ப்ல ஃபங்க்ஷன். ஓகேங்களா? வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3 அப்படின்னு 3 டைப்ல கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல 3 டைப்ல என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட்ல கிளாம்ப்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து மினிமம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் வேல்யூ வந்து ப்ரிஃபர்ட் அப்படி சொல்றாங்க.
அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? தேர்ட் வேல்யூ வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த கிளாம்ப்ல நம்ம கொடுக்க போற வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்றோம்னா மினிமம் வேல்யூ வந்து நான் 16 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து ப்ரிஃபர்டு வேல்யூ அப்படிங்கிறது இந்த சென்டர்ல ரெண்டாவது வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ப்ரிஃபர்டு என்ன பண்ணுது, மினிமம் என்ன பண்ணுது, மேக்ஸிமம் என்ன பண்ணுது தெரிஞ்சு. ஓகேங்களா? 5VW கொடுத்தேன் நான். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து ஒரு 32 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் தேர்ட் வேல்யூ வந்து 32 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல பிக்சல் நமக்கு தெரியும் 1 இன்ச் வித் 1 இன்ச் ஹைட்னு இதுக்கு முன்னாடி செஷன்லயே சொல்லிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 5VW நமக்கு புதுசு. ஓகேங்களா? இந்த 5VW அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல VW அப்படின்னா என்ன தெரியுது தெரியுங்களா? VW அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்க, சிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வியூ போர்ட் வித் அப்படின்னு சொல்றாங்க. வித் ஓகேங்களா? நம்ம இந்த மெட்டாடாக்ல ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அதான் இங்க இருக்கு. இது வந்து ஸ்கிரீனோட வித். ஓகேங்களா? இதோட ஸ்கிரீனோட வித் தான் வியூ போர்ட் வித்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து ஒன் வியூ போர்ட் வித் அப்படிங்கிறது 1VW அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்கிரீனோட வித்ல இன்னும் ஸ்கிரீன் வித்ல 1% அப்படி சொல்றாங்க. 1% ஆஃப் ஸ்கிரீன் வித். ஓகேங்களா? 1% ஆஃப் ஸ்கிரீன் வித் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5VW அப்படிங்கிறப்போ அப்படின்னா என்னன்னா 5%. ஓகேங்களா? 5% ஆஃப் ஸ்கிரீனோட வித். டிஹெச்ஆ ஸ்பெல்லிங் ஓகேங்களா? சோ ஒன் விடபிள்யூ வியூ போர்ட் வித் அப்படிங்கிறது என்னன்னா 1% ஆஃப் ஸ்கிரீன் வித்ல இருந்து 1% அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து 5VW அப்படிங்கிறப்போ ஸ்கிரீனோட ஒரிஜினல் சைஸ், அதாவது இந்த ஒரிஜினல் ஸ்கிரீனோட வித்ல இருந்து 5% தான் 5VW அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் 5%. சோ அதுதான் வியூ போர்ட் வித் அப்படிங்கிறது VW அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வேற எதுவும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல 3 வேல்யூ இருக்கு. வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் மினிமம், அப்புறம் ப்ரிஃபர்டு, அப்புறம் 32 பிக்சல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்கிரீனை மினிமமா இருக்கிறப்போ இந்த சைஸ் உள்ள டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் அப்ளை ஆகணும். மேக்ஸிமம், அதாவது ஸ்கிரீன் சைஸ் பெருசா இருக்கிறப்போ மேக்ஸிமமா இருக்கிறப்போ 32 பிக்சல் வந்து ஃபாண்ட் சைஸ் அப்ளை ஆகணும். சோ அதுக்கு மீடியம் சைஸ் இருக்கிறப்போ ப்ரிஃபர்ட் 5VW வியூ போர்ட் வித் சைஸ் வந்து 5% வந்து ஸ்கிரீன் வித் வந்து 5% வந்து நம்மளுக்கு டெக்ஸ்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாம்ப் அப்படிங்கிறதுல வேல்யூட நம்ம சொல்லியிருக்கோம். வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 பிக்சல் 32 தான் அப்ளை ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு நான் 65 மாத்துறேன், 64 மாத்துறேன். மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனோட சைஸ் வந்து வைடா இருக்கிறப்போ இன்ஸ்பெக்ட்ல பாக்குறேன். ஓகேங்களா? ஸ்கிரீனோட சைஸ் வைடா இருக்கிறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் வந்து என்ன இருக்குது, 64 பிக்சலா இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து டெக்ஸ்டோட அதாவது ஸ்கிரீனோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணிட்டே வர்றேன். ஓகேங்களா? கம்மி பண்ணிட்டே வர்றப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மினிமமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 16 பிக்சல் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாண்ட் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபாண்ட் சைஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியை டிலீட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 64 பிக்சல் அப்படின்னு வச்சிடலாம். வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய்க்கலாம். போய்க்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு 64 பிக்சல் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ஸ்கிரீன் சைஸை கம்மி பண்ணிட்டே வர்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டே வந்தாலுமே நம்மளுக்கு என்ன இருக்கு, அதே 64 பிக்சல் தான் டெக்ஸ்டோட சைஸும் இருக்கு. ஓகேங்களா? எந்த சேஞ்சஸும் இல்லை. புரியுதுங்களா? சோ வேற வேற டிவைஸுக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஐபோன் எக்ஸ்ஆர் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, ஸ்கிரீனோட சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. டெக்ஸ்டோட சைஸும் பாத்தீங்கன்னா என்ன 64 கொடுத்தோமோ அதே வந்து அப்படியே இருக்கு. சோ நான் ரெஸ்பான்சிவ் வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அதுக்கு பதிலா நம்ம இந்த கண்ட்ரோல் டிஜிட் கொடுத்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணானதை வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஸ்கிரீனோட சைஸ் வந்து மினிமமா இருக்கிறப்ப 16 பிக்சல், ஸ்கிரீனோட சைஸ் மேக்ஸிமம் வைடர் பெரிய மானிட்டரா இருக்கிறப்ப நம்மளுக்கு 64 பிக்சல். ஸோ மீடியம் டிவைஸா இருந்துச்சு, அந்த ஸ்கிரீனோட சைஸ் வித் வந்து மீடியமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து 5% ஆஃப் ஒரிஜினல் வித்ல இருந்து நம்மளுக்கு அப்ளை ஆகணும்
அப்படின்னு 5VW அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ வைட் ஸ்கிரீனு இப்போ நம்ம அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்தோம்னா, ஸ்மால் ஸ்கிரீன் வர்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து சின்னதா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இங்க வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கிளாம்ப் அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, வித்தையும் செட் பண்ணிக்க முடியும். வித் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? கால்க் அப்படின்னு யூஸ் பண்ணோம். சாரி, கால்க் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம்ல நம்மளுக்கு அஹ், குறைவான இது வர்றப்போ 100% இருக்கணும். அடுத்து வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒரு 700 பிக்சல் அப்படின்னு வச்சோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? 700 பிக்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா வர்றப்போ 100% மாறிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நம்ம வித்துக்கு பதிலா இதுல மினிமம்க்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இந்த கிளாம்ப் இப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? CLEMP கிளாம்ப் யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டுக்குள்ளார ஒண்ணு வந்து 200 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 2வது வந்து 50% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு 500 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு நான் சேவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மினிமமா இருக்கிறப்போ ஒண்ணும், மேக்ஸிமமா இருக்கிறப்போ ஒண்ணும். உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கிறப்போ இந்த ரேஞ்ச் காட்டுது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 800 வைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். மேக்ஸிமமா இருக்கிறப்போ நம்மளுக்கு 800 பிக்சல் வைட்ல தெரியுது. இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமமா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 800 பிக்சல் 800 இருக்குது. ஸோ கம்மி பண்ணிட்டே வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50ல வந்து அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 320 வர்றப்போ நம்மளுக்கு 200க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? 200 பிக்சல் வைட்ரா வந்திருக்கு. அப்புறம் 50% அப்ளை ஆயிருக்கு. 50 நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 70யா சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளாம்ப் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர்டு என்னவோ அது அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்சிவா பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார கிளாம்ப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஸோ ஒரே கோட வந்து இன்னமும் நம்ம எழுதுறத கம்மி பண்ணிட்டே வரலாம். இல்லைங்களா? ஸோ வைடா இருக்கிறப்ப ஒண்ணு, மினிமமா இருக்கிறப்ப ஒண்ணு, நார்மலா இருக்கிறப்ப ஒரு டிவைஸ் சேஞ்ச் ஆகுறத செப்பரேட்டா நம்ம எழுதாம இந்த மாதிரி ஈஸியா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லைங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இப்ப நம்ம பார்த்தது மேத் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். இல்லைங்களா? ஸோ ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 டாபிக் பார்த்திருக்கோம். ஸோ அந்த 6மே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட் அப்படிங்கிறத பார்த்தோம், ஃப்ளோட், ஒபாசிட்டி, இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம், மேத் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், கலர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செஷன் 10ல சிஎஸ்எஸ்ல வேற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.